Presiding officer. The best prepared speaker was PM Kundavi. The best table topic speaker was PM Palaniswamy Nyanam. The best evaluator was PM Nachiappan. And the best role players were TM Arun Jones and DTM Venkatraman. There were a total of 16 participants, of which 4 were guest Toastmasters from other clubs and 1 guest. President, that's my report. Are there any corrections or updations? Yes, I have to. Toastmaster Sampath, yes. Yeah. Did DTM Venkat speak last week? No, there were only 2 prepared speeches. He didn't speak and I didn't evaluate. So the minutes has to be amended for that. So I'm very sorry. He has gone from the agenda, but last minute he dropped out due to some other office preoccupations. Yep. Thank you for the correction. I'll correct it and update it. Are there any further corrections? Any further President? correction? Nothing, yes. Mr. Secretary, thank you. I request you to please make the same correction. Thank you. நன்றி சொல்வேந்தர் அருளி. இப்பொழுது நாம் கூட்டத்தின் கல்வி பகுதிக்கு செல்வோம். பொதுவாக ஒவ்வொரு சொல்வேந்தர் கூட்டத்திலும் ஒரு நெறியாளர் கூட்டத்தை நடத்தி செல்வார். இன்றைய நெறியாளர் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். என்னுடைய சொல்வேந்தர் மன்றத்தில் இருக்கும் என்னுடைய இந்த தலைமை பண்பு வளர்ச்சிக்காக என்னுடைய ஆசானாக இருந்தவர் இவர்தான். நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் 82 எனும் இதற்கு முன்பாக இருந்த நம்முடைய கல்வி மாவட்டத்தின் தலைவராக இருந்தவர். ஒரு அருமையான பேச்சாளர் மற்றும் தலைவர். வாருங்கள், இன்றைய நெறியாளர் தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் சுகந்தி பெரியசாமி. நன்றி கூட்டத் தலைவர் ராகுல் அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று அக்டோபர் 4ஆம் தேதி நமது மன்றத்தின் துணைத் தலைவர் என்னை இந்த கூட்டத்திற்கு நெறியாளராக இருக்கும்படி கேட்டுக்கொண்ட போது கூட்டத்தின் தலைப்பு என்ன என்று என்னிடம் கேட்டார். நான் ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்கள், யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னேன். 1 மணி நேரம் கழித்து அவரிடம் பூக்கள் பூக்கும் தருணம் அந்த மாதிரி ஒரு தலைப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று நான் கூறினேன். அவர் கொஞ்சம் திடுக்கிட்டு, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, நமது கூட்டம் அக்டோபர் 4ஆம் தேதி அன்று நடக்கப் போகின்றது, கொஞ்சம் காந்தி ஜெயந்தியை பற்றி கூறுங்களே என்று கேட்டார். எனக்கும் ஆசைதான் காந்தி ஜெயந்தி பற்றி கூற வேண்டும் என்று. ஆனால் அவரிடம் நான் சொன்னேன், உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். காந்தியை பத்தி பேசுவதற்கும் காந்தி ஜெயந்தியை பத்தி பேசுவதற்கும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என் மீது நீங்க அதிக நம்பிக்கை வைத்து அக்டோபர் 4ஆம் தேதியின் கூட்ட பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துக் கொண்டு உள்ளீர்கள். அதனால் தயவு செய்து பூக்களை பற்றி பேசலாம். இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டார்கள் என்று கூறினால் நான் எப்படி சமாளிப்பேன் என்பதை அவரிடம் சொன்னேன். அதை உங்களிடமும் சொல்கிறேன். மகாத்மா காந்தி அவர்கள், நமது நாடு ஒரு போர்க்களமாக நாம் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கும் தருணத்தில் ஒரு விடிவெள்ளி போல் அந்த ஒரு அமைதியான ஒரு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். ஒரு இரத்த களமாக இருந்த நமது இந்திய மண் ஒரு அழகான பூந்தோட்டத்தை போல் மலர்கள் பூத்து குலுங்கி சந்தோஷமாக பார்ப்பதற்கே அழகான ஒரு நாடாக மாறியது. அதனால் அவரின் நினைவாக இன்று நாம் காந்தி ஜெயந்தியை பற்றி நினைவு கூறும் போது நாம் எல்லோரும் எப்படி இன்று சிரித்து கொண்டு மலர்கள் வெவ்வேறு நிறத்தில் உள்ள மாதிரி நமது நாட்டில் பல மாநிலங்கள் உள்ளன. ஒரு தோட்டத்தில் நிறைய வகையான மலர்களும் செடிகளும் உள்ளது. சோ அதனால் இன்று கூட்டத்தில் நாம் மலர்களை பற்றி பேசுவோம் என்று கூறி சமாளிப்பேன் என்று அவரிடம் சொன்னேன்.
இது எந்த அளவுக்கு அவருக்கு இந்த பதில் வந்து எடுபட்டது என்று தெரியவில்லை. பட் நீங்கள் கொஞ்சம் பேர் சிரிக்கிறீர்கள். ஆனால் இந்த சிரிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த கூட்டம் ஏன் மலர்கள் பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது என்றால், இந்த லாக்டவுனில் வந்து நான் கொஞ்சம் அமேசான் பிரைம் என்னோட அக்கவுண்டை கொஞ்சம் உபயோகப்படுத்த ஆரம்பித்துள்ளேன். அதில் ஒரு நாள் வந்து ஏதோ அப்படியே ரேண்டமாக வந்து தொலைவி கொண்டிருந்த போது வந்து ஒரு மராத்தி மொழி மகாராஷ்டிர மாநிலத்தில் பேசக்கூடிய மராத்தி மொழி படத்தை நான் வந்து பார்க்க நேரிட்டது. எனக்கு வந்து ஹிந்தியே தெரியாது. இதில் வேற நான் மராத்தி மொழியை வேற வந்து ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த படத்தின் பெயர் வந்து மோகரா புழாழா என்ற ஒரு படம். அருமையான ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாடல் வந்தது. அந்த பாடலை இதற்கு என்ன அர்த்தம் என்று நான் இன்டர்நெட்டில் வந்து தேடினேன். அப்படி தேடும் போதுதான் எனக்கு புரிந்தது. மோகரா புழாழா என்ற அந்த படம், அந்த தலைப்பு என்னவென்றால் அழகிய முல்லைப்பூ அல்லது மல்லிப்பூ. மோகரா என்றால் மராத்தியில் இல்ல ஹிந்தியில் மல்லிப்பூ என்ற ஒரு அர்த்தம் உள்ளது. மோகரா புழாழா என்ற ஒரு அபாங், அதாவது வந்து ஒரு தெய்வீக பாடலை 700 வருஷத்துக்கு முன் தைனேஸ்வரர் என்ற ஒரு கவிஞர் எழுதியுள்ளார். அந்த கவிஞர் என்ன சொல்கிறார் என்றால், நான் சின்னதாக வந்து ஒரு ஜாதி முல்லை பூவை வந்து என் வீட்டில் தோட்டத்தின் வாசலில் வைத்தேன். அது நான் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்து கடகடன்னு வந்து வானத்தை நோக்கி கடகட வந்து உயர்ந்து வளர்ந்து விட்டது. அதுல இருந்து நான் பூக்களை பறிக்க வந்து அது இன்னும் எனக்கு நிறைய வந்து பூக்களை கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த கொடி எப்படி வளர்ந்தது என்றால் பின்னி பிணைந்து ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வகையில் வந்து வளர்ந்து கொண்டு வானத்தை போய் தொட்டு விட்டது என்று மேம்பூக்கான இதுக்கு வந்து ஒரு மீனிங் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் இதுக்கு அந்த கவிஞர் தைனேஸ்வரர் வந்து ஆழமான மீனிங் என்ன என்று சொன்னார், அந்த கொடி வந்து எப்படி வந்து சின்னதா இருக்கும் போது வந்து நட்டாங்களோ அதே மாதிரி நாமளும் இந்த உலகத்துக்கு வந்து சின்னதா ஒரு குழந்தை போல், இன்று மலர்ந்த மொட்டை போல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்தோம். அந்த செடி எப்படி கடகடன்னு வந்து மேல வளர்ந்து போதோ அந்த மாதிரி நாமளும் வந்து நம் பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள், நாமளும் வளர்ந்து கொண்டோம். அது மேல மேல வளர்ந்து போய் நிறைய பூக்கள் கொடுக்கும் போது வந்து இன்னும் நமக்கு நம்ம வளர வளர நமக்கு நிறைய ஆசைகள் வருது. அந்த செடியில இருக்க பூவையும் நம்மளோட ஆசையும் வந்து அந்த கவிஞர் வந்து ஒப்பிட்டு பேசுகிறார். அவர் சொல்றாரு, நான் பறிக்க இன்னும் பூ வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி நமக்கும் வந்து கொஞ்சம் ஆசை, ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா நம்ம அதோட நிறுத்துறோமா? இல்ல, இன்னும் மேற்கொண்டு வந்து நிறைய ஆசையை வந்து வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த கொடி எப்படி வந்து பின்னி பிணைஞ்சு வந்து வானத்தை நோக்கி வளருதோ அந்த மாதிரி வந்து நமது மூளையும் வந்து நிறைய போட்டு குழப்பிக்கிறோம். பின்னி பிணைஞ்சு நம்மளுடைய இந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு மூளையும் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கொடியை போல் வந்து வளர்ந்து விட்டது. கடைசியில் வந்து இதற்கு என்னதான் ஒரு வழி என்று கவிஞர் கேட்கும் போது அவர் சொல்கிறார், அந்த மலரை எப்படி நாம் பறித்து கொண்டு பெருமாளின் பாதத்தில் எப்படி சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாதிரி நமது ஆசைகளிலும் எண்ணங்களையும் கொண்டு போய் கடவுளின் பாதத்தில் சமர்ப்பித்தால் அவர் வந்து அதில் எப்படி நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்வார் என்று ஒரு பாடல் வந்தது. அந்த பாடலில் மிகவும் மயங்கி விட்டேன். அதுல இருந்து அந்த மயக்கத்திலிருந்து நான் இன்னும் எந்திரிக்கவில்லை. அதனாலதான் இன்றைய கூட்டத்தின் தலைப்பு வந்து பூக்கள் பூக்கும் தருணம். அதை நினைச்சு பார்க்கும் போது வந்து ஒரு பூ என்பது வந்து நம்ம பிறப்புல இருந்து நம்ம வாழ்வு முடிகிற வரலும் வந்து பூக்கள் நம்ம கூடயே வருது. ஒரு குழந்தையை பார்த்து இன்று மலர்ந்த மொட்டை போல் அப்படின்னு சொல்றோம். இல்ல வந்து பாதத்தை பார்த்து வந்து ரோஜா இதழ் போல குழந்தையின் பாதம் என்று சொல்கிறோம். கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி வந்து பூக்களையும் பெண்களையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து கடவுள் கிட்ட வந்து ஒரு ஆசை இல்ல ஒரு 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 பிரேயர்னு போகும்போது வந்து கடவுள் கேட்கிறவரோ இல்லையோ பூக்கள் அர்ப்பணித்துதான் வந்து கடவுளிடம் நாம் வேண்டிக் கொள்கிறோம். கடைசியில் நாம் வந்து போய் சேரும் போது வந்து மக்கள் நமக்கு வந்து பூக்களை தூவிதான் நம்மளை வழி அனுப்புகிறார்கள். இப்படி வந்து ஆங்கிலத்தில் வந்து இன்டிஸ்பென்சிபிள்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமது வாழ்வும் பூக்களும் வந்து இன்டிஸ்பென்சிபிளாக மாறிவிட்டது. அதனாலதான் இன்று அந்த பூக்களை பத்தி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம்.
மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்றைய நிகழ்ச்சியின் ஜெனரல் இவாலுவேட்டர் டோஸ்ட் மாஸ்டர் தாமரை செல்வன் அவர் வந்து பார்க்கும்போது வந்து அவருக்கு மிகுந்த பிடித்த பூ என்றால் கெஸ்ஸே தேவையில்லை, தாமரை தான். அதற்கு அவர் சொல்றாரு வந்து தாமரை பூ, இலை, தண்டு இப்படி அந்த அந்த தாமரை கொடியின் அனைத்து பாகங்களும் வந்து மனுஷங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தாமரை அப்படின்ற ஒரு மலர் பாத்தீங்க அப்படின்னா வந்து குளத்துல வந்து எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அது வளர்ந்து கொள்ளும். குளத்துல வந்து தண்ணி கம்மியா இருந்தா தாமரையும் அதுக்கு தகுந்தாப்புல வளரும். தண்ணி ஜாஸ்தியாக வந்து அதுவும் வந்து அதுக்கு ஏத்தாப்போல் வளர்ந்து கொண்டு மேலே வந்து வந்துவிடும். அதே போல் நாமும் வாழ்க்கையில் வந்து இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்தா போல் வந்து நம்மளை மாற்றிக்கொண்டால் நாமளும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று அவர் கருத்து சொல்கிறார். டோஸ்ட் மாஸ்டர் தாமரை செல்வன், ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழின் பால் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து இணையம் வழி சேர்ந்த தமிழ் நண்பர்களுக்கு தமிழுற்று என்ற இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் இன்று நான் பொது மதிப்பீட்டாளராக இருப்பதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்க நன்றி. இன்றைய கூட்டத்தில் நிகழ்ச்சி நெறியாளர்களாக அதாவது பொது மதிப்பீட்டாளரானது நேர கண்காணிப்பாளர், நேர காப்பாளர் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைய நேர காப்பாளர் டோஸ்ட் மாஸ்டர் பத்மநாபன் அவர்கள் தங்களுடைய பணியினுடைய விவரங்களை இப்போது தெரிவிப்பார். தங்கள் அவையில் உள்ள அனைவருக்கும் இந்த குறிப்பை எடுத்துக்கொள்ளவும். சொல்வேந்தர் பத்மநாபன். நன்றி சொல்வேந்தர் தாமரை செல்வன் அவர்களே. சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய பணி நேர காப்பாளர் என்று நிகழ்ச்சி நிரலில் போடப்பட்டுள்ளது. நேரத்தை காக்க முடியுமா என்று தெரியவில்லை, ஆனால் பொது மதிப்பீட்டாளர் சொன்னது போல் கண்காணிக்க முடியும். கண்காணித்து அந்த நேரத்தை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு சில சமிக்கைகளை என்னால் காட்ட முடியும். அதன் மூலம் நேரத்தை காக்க முடியும். இப்பொழுது திட்டமிட்ட பேச்சுக்கள் இன்றைய கூட்டத்தில் 3 பகுதிகள் உள்ளது. திட்டமிட்ட பேச்சு, திடீர் பேச்சு மற்றும் மதிப்பீட்டு பகுதி. இப்பொழுது என்னுடைய திரையை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். திட்டமிட்ட பேச்சில் இன்று 2 பேச்சுக்கள் உள்ளது. முதல் பேச்சு 2 பேச்சுக்களுமே 5 முதல் 7 நிமிடங்கள் கொண்டது. 5 நிமிடங்களை பேச்சாளர்கள் தொடும்பொழுது பச்சை வண்ண அட்டையை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். 6வது நிமிடம் தொடும்பொழுது மஞ்சள் அட்டையும், 7வது நிமிடம் தொடும்பொழுது இந்த சிவப்பு அட்டையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த சிவப்பு அட்டை 30 வினாடிகள் தொடர்ந்து காட்டப்படும். அதன் பிறகும் பேச்சாளர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்கள் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அதே போன்று திடீர் பேச்சில் 1 முதல் 2 நிமிடங்கள் வரை பேச வேண்டும். முதல் நிமிடம் பேச்சாளர்கள் தொடும் பொழுது பச்சை வண்ண அட்டையையும், 1 நிமிடம் 30 வினாடிகள் தொடும் பொழுது மஞ்சள் வண்ண அட்டையையும், 2 நிமிடங்கள் தொடும் பொழுது சிவப்பு வண்ண அட்டையும் காண்பிக்கப்படும். இவர்களுக்கும் 30 வினாடிகள் அதிகம் வழங்கப்படும். இதே போன்று மதிப்பீட்டு பகுதியில் நேர அளவீடு 2 முதல் 3 நிமிடங்கள், 2 நிமிடங்கள் தொடும் பொழுது பச்சை வண்ண அட்டையும், 2 நிமிடம் 30 நொடியில் மஞ்சள் வண்ண அட்டையும், 3 நிமிடங்களை தொடும் பொழுது சிவப்பு நிற அட்டையும் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதுபோக இன்று உங்களுக்கான சிறப்பு பகுதி ஒன்று உள்ளது. டோஸ்ட் மாஸ்டர் பட்டாபிராமன் அவர்கள் வழங்க இருக்கிறார். அவருடைய அந்த பகுதியானது 15 முதல் 20 நிமிடங்கள் வரை செல்ல உள்ளது. 15 நிமிடங்கள் தொடும் பொழுது பச்சை வண்ண அட்டையும், 17.5 நிமிடங்களில் மஞ்சள் நிற அட்டையும், 20 நிமிடங்கள் தொடும் பொழுது சிவப்பு நிற அட்டையும் காண்பிக்கப்படும். நன்றி பொது மதிப்பீட்டாளர். நன்றி நேர கண்காணிப்பாளராக, நேர காப்பாளராக இன்று பணி செய்ய இருக்கும் பத்மநாபன் அவர்களுக்கு. இன்று பேச இருக்கும் பேச்சாளர்களுக்கு இன்னொரு விண்ணப்பம். தாங்கள் பேசும் பொழுது பத்மநாபன் அவர்களுடைய காணொலியினுடைய பதிவை 2 முறை நீங்கள் சுடுக்கினீர்கள் என்றால் உங்கள் வண்ணத்திரையில் அவரது நேர கண்காணிப்புக்கான குறியீடுகள், அதாவது பச்சை வண்ணம், மஞ்சள் வண்ணம், சிவப்பு வண்ணம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் பேசுவதை அந்த அளவீட்டோடு சரியாக பேச முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்வேந்தர் பத்மநாபன் அவர்களுக்கு நேர கண்காணிப்பர் அல்லது டைமர் என்று உங்களுடைய ரீநேம் செஞ்சு கொள்ள முடியுமா? பேச்சாளர்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து இன்றைய கூட்டத்தில்
கவுண்டர் அசைக்கொல்லி என்று நம்ம சொல்லியிருக்கிறார்கள். இது இன்றைக்கி நான் அந்த இந்த மாதிரி அசைக்கொல்லிங்கிறத பார்த்தா அது சொந்தமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் யோசித்து பார்த்ததில் என்னோடய விண்ணப்பம் இந்த மன்றத்திற்கு அசைச்சொல் அசையா சொல். அசைச்சொல் என்பது முழுவதுமாக நல்ல ஒரு வண்ணமுடன் அந்த இது பொருளுடைய தொடர்புடையதாக இருக்கும். அசையா சொல் என்பது ஆ உ ஏ குர் இது போல சொல்கள்லாம் அசையா சொல்கள். அதனால் இதுபோல் சொல்லலாமா என்ற ஒரு விண்ணப்பம் வரும் கூட்டங்களில் நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய கவுண்டராக இருப்பது சொல்வேந்தர் விக்னேஷ் அவர்கள். அவருடைய பணியினை பற்றி இக்கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் விக்னேஷ். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். My role is to make note of as, ums, unnecessary pauses, fillers and repetition made by the speaker. To present the report when called upon by the general evaluator. என்னுடைய பணி என்னவென்றால் ஹலோ உங்க காணொளி கேக்குறீங்களா? இந்த நிமிஷம். நன்றி. இன்று என்னோட பணி என்னவென்றால் பேச்சாளர்கள் பேசும்போது ஆஸ் அம்ஸ் அல்லது தேவையற்ற நிறுத்தங்கள், ஒரு வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுவது, இதெல்லாமே நான் நோட் பண்ணி ஜெனரல் எவாலுவேட்டருக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பணி. இந்த பணியை கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன். விருந்தினர்களாக வந்திருக்கலாம், என்னடா இது என்னென்னமோலாம் வச்சுருக்காங்களே பயமாக இருக்குது அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் வழக்கமாக பேசக்கூடிய பேச்சுக்களை இங்கே பேசலாம். இது தொடர்ந்து பேசும்பொழுது இவைகளெல்லாம் சரி செய்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த அமைப்பு எல்லாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இலக்கண வாணர். நல்ல தமிழ் பெயர். இலக்கண வாணராக இன்றைய சொல்வேந்தர் நாச்சியப்பன். இவரது பணியை பற்றி இங்கே அறிமுகப்படுத்த அழைக்கிறேன். சொல்வேந்தர் நாச்சியப்பன். நன்றி திரு தாமரை செல்வன் அவர்களே. இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் கூட்டத்தினருக்கு எனது இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு அருமையாக ஒரு மலர்ந்த ஒரு மாலை பொழுதிலே தமிழ் கேட்க வேண்டி இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். முதலில் இலக்கணவாணராக என்னுடைய பணி இந்த கூட்டத்தில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்களை சிறப்பான உபயோகங்களை கண்டறிந்து அதனை குறித்து வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் திருப்பி என்னை அழைக்கையில் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதாகும். அதே போல சற்று மேம்படுத்தப்பட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிற என் சிற்றறிவுக்கு எட்டுகிற சில வாக்கியங்களையும் குறித்து வைத்துக் கொண்டு இங்கு சமர்ப்பிக்கவிருக்கிறேன். இரண்டாவது ஒரு முக்கியமான நோக்கம், ஒரு புதிய ஒரு சொல்லை கூட்டத்தினரிடையே அறிமுகப்படுத்தி அந்த சொல்லை அனைவரும் பயன்படுத்துமாறு ஊக்கப்படுத்தியும், அவ்வாறு அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்களை பாராட்டியும், இங்க இருக்க அனைவரும் பாராட்டியும் இந்த சொல்லை மக்கள் இடத்திலே புழக்கத்திற்கு கொண்டு சேர்ப்பது இன்னொரு முக்கியமான நோக்கம். அவ்வாறு நான் இன்றைய எடுத்திருக்கக்கூடிய ஒரு சொல் மலர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சற்று தூய தமிழ் சொல் அலறுதல். இர், அதாவது சின்ன இர், தண்ணீருக்கு வருது இல்லையா, தேநீர் தண்ணீர், அந்த இர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பெருகுதல், பரவுதல், மலர்தல் என்பது இன்னொரு அர்த்தம். ஏதோ ஒரு தூய தமிழ் சொல்ல கொண்டு வந்து இவன் சொல்லி ஏதோ குழப்பறான்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப கடினமாக நீங்க நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் மலர்தல் என்றே கூட சொல்லலாம். மலர்தல், அலர்தல் ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் வரக்கூடியவைதான். இது ஒரு தொழில் பெயர், அல்விகுதியில் முடிகின்ற ஒரு தொழில் பெயர். அலர் அண்ட் மலர் எல்லாம் ஒண்ணுதான். இதனுடைய ஆங்கிலத்தில் இதை பிளாசம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். பிளாசம் என்பது இரண்டு வகையாக பயன்படுத்துவார்கள். ஒன்று பொதுவாக பூக்கள் பூப்பது, ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ். இரண்டாவதாக மெச்சூர் ஆர் டெவலப் இன் அ ஹெல்தி வே, அதுவும் பிளாசம் என்று பயன்படுத்தப்படும். இந்த இரண்டு சொற்களையும் அனைவரும் தாராளமாக பயன்படுத்துமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் பொது மதிப்பீட்டாளர். ஓகே, நன்றி. இன்றைய மொழி மதிப்பீட்டாளராக இலக்கணவாணர் ஆக இருக்கும் நாச்சியப்பன் அவர்களுக்கு இன்றைய கூட்டத்தை வழிநடத்தி செல்ல சுகந்தி அவர்களை மீண்டும் வரைக்கு அழைக்கிறேன். நன்றி. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. ஆல்ரைட், இன்றைய நிகழ்ச்சியும் எப்பொழுதும் போல நமக்கு 3 செக்ஷன்கள் உள்ளன. ஒன்று திட்டமிட்ட பேச்சு, மற்றொன்று திட்டமிடா பேச்சு.
நடுவில் வந்து இன்று நமது எண்ணம் மலர வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு சிறப்பான ஒரு பகுதியை டோஸ்ட் மாஸ்டர் பட்டாபிராமன் அவர்கள் வழங்குவார்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து மதிப்பீட்டு பகுதிக்கு செல்வோம். ஓகே, இன்று நாம் நமது தோட்டத்தில் பூக்க, அதாவது அப்படியே பூ எப்ப பூக்கும் தெரியாது. ஆனா வந்து இந்த 2 திட்டமிட்ட பேச்சாளர்களும் இப்பொழுது பூக்க வந்து தயாராக உள்ளார்கள். அவர்களை நான் பெரும் மகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். முதலில் வரும் பேச்சாளர் ரொம்ப வந்து எந்த மலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால், அவரும் வந்து தாமரை மலர் தான் தனக்கு பிடிக்கும் என்று கூறினார். அதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தாமரை மலர் வந்து மலரும் போது வந்து அது அடியில வந்து சேர்ல இருந்து வந்து மலரும். ஆனா அது வெளியில பார்க்கும் போது வந்து அந்த தாமரை மலரை பார்க்கும் போது வந்து அது அவ்வளோ கஷ்டப்பட்டு சேற்றில் வளர்ந்த ஒரு மலர் என்பதை வந்து யாருமே வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நாமளும் வாழ்க்கையில வந்து நம்மளோட கஷ்டங்களை தாண்டி மென்மேலும் வந்து மெருகேறி வளர வேண்டும் என்பதால் அவருக்கு வந்து தாமரை மலர் பிடிக்கும் என்று கூறினார். அவரின் பேச்சை இன்று மதிப்பீட்டு செய்யக்கூடிய இவாலுவேட்டர் வந்து இவருக்கு பிடித்த மலர் வந்து ரோஜா. அவரின் பேச்சை கேட்கும் போது வந்து ஒரு பொக்கே ஆஃப் ரோசஸ், ரோஜா பூங்கொத்து வந்து அப்படியே பூத்து குலுங்குவது போல் எப்பயுமே இருக்கும். டோஸ்ட் மாஸ்டர் நாகேந்திர பாரதி அவர்களை டோஸ்ட் மாஸ்டர் வேணு அவர்களின் பேச்சின் அப்ஜெக்டிவ்ஸை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தனித்துவமிக்க சொல்வேந்தர் சுகந்தி அவர்களே, இன்று நமது சொல்வேந்தர் வேணு அவர்கள் பயன் உறுதியுள்ள பயிற்சி என்ற பாதையை எடுத்து அதில் பேச்சு நுட்பங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல் என்ற திட்டத்தை taking up the pathway of coaching and taking the project of understanding your communication style. The objective of this, the purpose of this project is for the member learn about different communication styles and identify his primary style. The purpose of the speech is for the member to share the impact of his style on others. All the best, Toastmaster Venu. வாழ்த்துக்கள் சுபேந்தர் வேணு அவர்களே. தனித்துவமிக்க சுபேந்தர் சுகந்தி. நன்றி மதிப்பீட்டாளர் நாகவேந்தர் பாரதி அவர்கள். சொல்வேந்தர் வேணு அவர் வந்து பாத்வேஸில் இருந்து எஃபெக்டிவ் கோச்சிங் என்ற பாத்வேஸ் முறையில் இருந்து லெவல் 2 ப்ராஜெக்ட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்டைல் என்ற ஒரு ப்ராஜெக்டை செய்ய உள்ளார். அவரின் பேச்சின் தலைப்பு கசடர மொழிதல். சொல்வேந்தர் வேணு அவர்கள். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில்லா விளையாட்டுடையார் தலைவர் அந்தவர்க்கை சரணாங்களே இந்த கம்பெனியின் கடவுளையும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகின்ற வள்ளுவனின் ஆதிபகவனையும் இன்னும் பல பல கடவுள்களையும் வணங்கிவிட்டு கண்ணினியிலும் கன்னித்தன்மை மாறாத என் தாய் தமிழையும் வணங்கிவிட்டு இந்த பொன்னந்தி மாலையில் பூப்புக்கும் வேலையில் சந்தன காடுகளில் சறுக்கி விழுகின்ற சாரல்களை போல வீட்டிருக்கின்ற தமிழூற்று சொல்வேந்தர் மன்ற நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்று நான் மேன்மேலும் அடுக்கிக் கொண்டே போனால் என் வணக்கத்தை கேட்டு உங்கள் முகம் அலர்வதற்கு பதில் அலர்வீர்கள் என்பதால் இத்தோடு நிறுத்திவிட்டு என் பேச்சை நன்றி வணக்கம் என்ற ஒரு வார்த்தையில் தொடங்குகிறேன். இன்று நெறியாளர் காந்தியின் கருவை கலைத்துவிட்டு மலரின் கருவை கொண்டு வருவதற்கு சொன்ன ஒரு சமாளிப்பை பார்த்தபோது நான் என்னையே பார்த்தேன் அவர்களை. ஏனென்றால் எனக்கும் இதே பிரச்சனை தான். கற்றவருக்கு அழகு கசடர மொழிதல். என்னால் அந்த சில நேரங்களில் அப்படி செய்ய இயலாது. ஏனென்றால் ஏதாவது ஒரு சமாளிப்பு சொல்ல வந்ததை நேராக சொல்லாமல் சுற்றி வளைத்து எங்கெங்கேயோ போய் பேசுவதுதான் எனக்கு உள்ள ஒரு குறையாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் இந்த பேச்சை நான் கொடுக்கிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, நிறைய பேர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, ஈவன் கற்றவர்களுக்கும் கூட. உதாரணத்திற்கு ஒரு பாமரன் ஒரு புலவரோடு ஒரு காட்டு வழியை சென்று கொண்டிருக்கிறான்.
எதிரே இன்னொரு புலவர் வருகிறார். அந்த புலவர் கொஞ்சம் நோண்டி நடக்கிறார். அதை பார்த்ததும் இந்த புலவர் கேட்கிறார், என்ன ஆகிவிட்டது? அக்காலை பொழுதினிலே முக்காலை ஊன்றி மூவிரண்டு போகையிலே இக்காலை 5 தலை நாகம் ஆழ்ந்த பதித்ததுவே. இந்த பாமரன் கேட்டு பதறி போயிட்டான், என்ன 5 தலை நாகம் படித்து விட்டதா என்று. ஆனால் இந்த புலவர் சளைக்காமல் சொன்னார், பத்திரனின் புத்திரனின் மித்திருவின் சத்ருவின் பத்தினியின் காலை வாங்கிட்டே என்று. பாமரன் மயங்கியே விழுந்து விட்டான். ஐயா, பாம்பு கடிச்சிருக்கு, அதை போய் பத்தினிக்க காலனா எடுத்து தேய்க்க சொல்கிறாய் என்று. அப்போது இந்த புலவர் விளக்கம் கொடுத்தார். அந்த புலவர் என்ன சொன்னார் என்றால், அக்காலை பொழுதினிலே, அந்த காலை பொழுதினிலே முக்காலை நான் ஊன்றுகளை ஊன்றி, மூவிரண்டு என்றால் 6, ஆற்றங்கரையிலே ஒதுங்கும் போது 5 தலை நாகம் என்றால் நெருஞ்சி முள், அது குத்தி விட்டது என்று சொல்லியிருக்கிறார். முள்ளு குத்தி விட்டது என்பதை இவ்வளவு நீளமாக சொல்லியிருக்கிறார். அதற்கு இவர் மருந்து சொல்கிறார். பத்திரதன் என்றால் 10 என்றால் தசரதனின் மகன் புத்திரன் வந்து ராமன், ராமனின் மித்திரன் வந்து விபீஷணன், விபீஷணனின் சத்ரு வந்து வாலி, வாலியின் பத்தினி வந்து தாரை, வாலியின் மனைவி தாரை, தாரையில் அந்த துணைக்காலை எடுத்தால் தரை, தரையில் தேய்த்தால் உன் முள் போய்விடும் என்று. நம்மை போல பாமரர்களுக்கு இது எப்படி புரியும்? சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லுங்கள் ஐயா, ஏன் இப்படி சுற்றி வளைத்து சொல்கிறீர்கள்? இதையெல்லாம் படிக்கும்போது தான் நான் செய்யும் தவறு எனக்கு முடிகிறது. இந்த தவறை நான் எங்கே செய்கிறேன், எப்படி செய்தேன் என்று நான் யோசிக்கும் போது, இந்த தவறை நான் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் கவி சக்கரவர்த்தி செய்கிறார். அவருக்கும் இந்த நோய் தான் இருக்கிறது. நான் இதை பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லும் வாய்ப்பை கிடைத்தமைக்கு நன்றி. இந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு எங்கே எதை வர்ணிப்பது என்று ஒரு அறிவு கிடையாது என்று கூட நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவ்வளவுத்திற்கு அவர் கவி சக்கரவர்த்தியாக இருப்பதற்காக எங்கே வர்ணிக்கணும் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் ராமனையும் லட்சுமணையும் சீதையும் வீட்டை விட்டு துரத்தி காட்டுக்கு போகும்போது ராமனின் அழகையும் சீதை அழகையும் வர்ணிக்க இடம் அல்ல அது. இருந்தாலும் அவர் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். மிதிலையிலே ராமனையும் சீதையும் பார்க்கிறார்கள். 2 பேரும் பார்த்தார்கள், காதல் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான். இவர் தொடங்குவார், என்னரு நலத்தினால் நினையவள் நின்றுளை கண்ணோடு கண்ணினை கவி ஒன்றே ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றினான் நலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் நோக்கிய நோக்கென்னும் முதுகுகள் வேலினை ஆக்கிய மதுகை தான் தோளாழ்ந்தன வீக்கிய வினைகள் வீரந்து வெனும் தாக்கனைவள் வதனத்தை தைத்துனே பருகிய நோக்கென்னும் ஒருவர்கண் ஒருவன் அப்படி அடுக்கிட்டே போவார். மருங்கிலா நங்கையும் மாசிறு ஐயனும் ஒருங்கிய 2 உடம்பிற்கு உயிர் ஒன்றாயினர். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மூச்சு வாங்குவோம் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இதை வள்ளுவன்கிட்ட கொண்டு போய் இந்த கம்பனை விட்டோம்னா, கம்பனை கம்பால் 2 அடி அடித்து விட்டு வள்ளுவன் 2 அடியில் சொல்லுவார், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. அவ்வளவுதான். அதைத்தான் அவர் இவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறார். அதனால்தான் வள்ளுவர் சொல்லுவார், பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேராதவர். சில சொற்களில் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்க இயலாதவரால் தான் இதை மாதிரி இழுத்து கொண்டு சொல்ல முடியும். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று. ஏனென்றால் இதே பிரச்சனை எனக்கும் இருக்கிறது. சொல்ல வந்ததை இப்போ கூட பாருங்கள், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு சிறிய கருத்து தான், அதுக்கு நான் இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டிருக்க வேண்டிய காரணம் என் குறை. இந்த நான் பயன்படுத்துகிற இந்த மொழிதல். கல்கி அவர்கள் தங்களது ஒரு கதை சொல்வார் இதை பற்றி. காஞ்சிபுரத்திலேயே இருக்கிற உபய வேதாந்த சுவாமிகள் அவரது வீட்டு வேலைக்காரன் குப்பனை அழைத்து, நீ இன்று ஸ்ரீபெரும்புதூர் சென்று திருவெங்கடாச்சாரி அவர்களை சந்தித்து திருக்குடந்தையிலிருந்து வந்திருக்கிற திருநாராயண சாஸ்திரிகள் திருக்கோயிலில் சென்று திரு ஆராதனை முடித்துவிட்டு திரும்புகையில் திருக்கோயில் திருக்குளத்தின் திருப்படியில் உள்ள திருப்பாசிகள் வழுக்கிடவே திருவடிகள் தவறி விழுந்தார். சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டாரு. குப்பன் இருந்தாலும் இவருக்கு ஒரு சந்தேகம். குப்பனை கூப்பிட்டாரு. குப்பா, நான் சொன்னது உனக்கு புரிந்ததா? நீ இதை சரியாக சொல்லிவிடுவார். அதனால் சொல்லிடுவேன் சாமி, எங்கே சொல்லு பார்ப்போம். குடுமி சாமி குளத்துல குப்பரை விழுந்தார், அவ்வளவுதானே. குப்பன் சொல்லுவதை போல் நாமும் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் வேதாந்தம் படித்து விட்டு விவரிப்பதை விட குப்பனை போல் சுருக்கமாக இருக்கலாமே என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் நெற்றியடி அடிப்பது தான் நல்லது. சொல்ல வந்ததை சுருக்கமாக நறுக்கு என்று சொல்வது. அந்த விதத்திலே நான் இன்னும் நீட்டி அடித்து நான் சொல்ல வந்ததும் இதுதான். சுருக்கமாக சொல்லுங்கள் என்பதை நான் விவரித்து கொண்டிருந்தால் நீங்கள் அலறுவதற்கு பதில் மீண்டும் அலறி உதுவீர்கள் என்பதால்
என் பேச்சை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். உங்கள் முகம் மலரட்டும். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் வேணு அவர்கள். உங்கள் பேச்சை கேட்கும் போது வந்து கோல்டன் ஷவர் ட்ரீ என்ற ஒரு 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 மரம் இருக்கிறது. அதுக்கு தமிழ் பேர் வந்து கொன்றை. இந்த மரம் வந்து நமக்கு வெயில் காலத்தில் பார்க்கும் போது வந்து நம்மளோட வீடு பக்கத்துல இல்ல ரோட்ல எங்கேயாச்சும் பார்க்கும் போது பார்த்தோம்னா வந்து ஒரு மரம் ஃபுல்லா அப்படியே மஞ்சள் கலர்ல வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கும். இலையே இருக்காது, அப்படி பூத்து பூத்து குலுங்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில போய் நின்று அந்த மரத்தை பிடிச்சி குலுக்குனா எப்படி பூக்கள் வருமோ அந்த மாதிரி கடகட கடன்னு வந்து நிறைய வார்த்தைகளை கொட்டி அருமையாக பேசினேன். மிகவும் மிகவும் நன்றி. இப்பொழுது நாம் வந்து அடுத்த பேச்சாளரை அறிமுகம் செய்வோம். அவர் வந்து சொல்வேந்தர் சித்தாரா அவர்கள். சித்தாரா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, சித்தாரா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடித்த மலர் வந்து மதுரை மல்லி. அதுக்கு அவங்க சொல்றாங்க வந்து மதுரை மல்லி வந்து கடவுளுக்கு அளிப்பதற்கு உகந்த மலரும், ஒரு பெண் அதை அணியும் போது அவளின் கூந்தலுக்கும் அவளின் தோற்றத்திற்கும் இன்னும் அழகு சேர்க்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய நெறியாளர் தனித்துவமிக்க சொல்வேந்தர் ராகுல் அவர்களை அவங்க ப்ராஜெக்ட் பத்தி கூறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி இன்றைய நெறியாளர் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக என்னுடைய பேச்சாளர் சொல்வேந்தர் சித்தாரா துரைசாமிக்கும் இன்றைய மாலை வணக்கம். உங்களுடைய பேச்சின் நோக்கம் நம்முடைய முதலாம் பேச்சாளரை போல் உங்களுக்கும் அதே நோக்கம்தான். ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் யோர் கம்யூனிகேஷன் ஸ்டைல். இந்த பேச்சின் குறிக்கோள்கள்: The purpose of this project is for the member to learn about different communication styles and identify his or her primary style. The purpose of this speech is for the member to share the impact of his or her style on others. So இந்த பேச்சின் குறிக்கோள் அதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதுதான். கொடுக்கப்பட்டுள்ள நேரம் 5 to 7 நிமிடம். வாழ்த்துக்கள். நன்றி நெறியாளர் ராகுல் அவர்களே. ராகுலுக்கு ரொம்ப பிடித்த மலர் வந்து சூரியகாந்தி மலர். அது எப்பயுமே வந்து சூரியனை பார்த்து வந்து பாசிட்டிவிட்டியை வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமது அமைப்பின் சூரியகாந்தி மலர் ராகுல் அவர்கள் என்று கூறிக்கொண்டு, சித்தாரா அவர்கள் வந்து பிரசன்டேஷன் மாஸ்டரி என்ற பாத்வேஸில் இருந்து லெவல் 2 ப்ராஜெக்ட் முதல் ப்ராஜெக்ட் உன்னை அறிதல் சொல்வேந்தர் சித்தாரா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உன்னை அறிந்தால் உலகம் உன்னை அறியும். அப்படின்னா என்ன? 1000-ல் ஒருவரோ தலைவனோ தளபதியோ நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை முடிவு செய்வது நமது தொடர்பு கலை தான். அப்படின்னா அப்படி என்ன ஒரு தொடர்பு கலை? தொடர்பு கலைனா என்ன? நாம் பேச விரும்புவதை, சொல்ல விரும்புவதை மற்றவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அதுவும் பரஸ்பர புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அது நிகழ்ந்தால்தான் தொடர்பு முறை சிறப்பாக செயல்பட்டிருக்கும். இப்பொழுது தொடர்பு முறையை வந்து வல்லுநர்களை பார்த்தா 4 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். வேர்பல் கம்யூனிகேஷன், அதாவது வாய்மொழி தொடர்பு. அப்படின்னா என்ன வாய்மொழி தொடர்பு? இதுதாங்க நம்ம அனைவரும் ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசுறேன், இதுவும் தொடர்பு கலை தாங்க. இதுதான் வாய்மொழி தொடர்பு. இதை வந்து யார் பின்பற்றுகிறார்கள்? வாய் பேச இயலாதவர்கள், மௌனத்தில் இருப்பவர்கள், அவர்களை தவிர்த்து பெரும்பாலானோர் நாள்தோறும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிடமும் இதை தான் பேசுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு குறைபாடு இருக்கு தெரியுமா? நம்ம சொல்வது வந்து மற்றவர்களுக்கு போய் சென்றடையுதா? சொல்லும் சொல்லில் ஒரு சொல்லில் பல அர்த்தம் இருக்கும். ஆனால் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும், இப்ப நான் பேசுவது இது தொடர்பு கலை. ஆனா என்ன தொடர்பு கலை? அது என்னத்தை நான் சொல்றேன் அது உங்களுக்கு புரியணும். அது அப்படின்னா நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்க வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் செய்துவிட்டால் அந்த முதல் முறையில் நான் வெற்றி பெறுவேன். அதுதான் முதல் முறை, வேர்பல் கம்யூனிகேஷன், வாய்மொழி தொடர்பு. 2வது தொடர்பு என்ன? சொற்களற்ற ஒரு தொடர்பு முறை, அதாவது நான் வேர்பல் கம்யூனிகேஷன். கை அசைவுகள் மூலம் நாம் சொல்ல விரும்பும் ஒரு தொடர்பு தான். இதை பார்த்தீங்களா, தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்ப ஒருவர் சொல்வதை ஒரு கை அசைவுகள் மூலம் அந்த வாய் பேச இயலாதவர்களுக்கு தெரிவிப்பார்கள்.
அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான கூட்டத்தில் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். இப்ப நான் ராகுல்கிட்ட பேசணும், கூட்டம் நடக்குது. ஆனா நான் வாயை திறந்தே பேச முடியாது. ராகுல்கிட்ட நான் என்ன செய்வேன், கேக்குதா, சரி, இப்படி நான் செய்வேன். இப்படி செஞ்சா அவருக்கு என்ன தெரியும், இதுக்கு பேச தெரியாதுன்னு அவர் நினைக்க முடியாது. என்னமோ சொல்ல வருது, வாயை பொத்துன்னு சொல்லுதா இல்ல சொல்ல விரும்புதா, என் கை அசைவுகள் முக்கியம். எனக்கு கேக்குதான்னு நான் அவர்கிட்ட கேட்கறது, அவரு உனக்கு கேட்கலையான்னு அவரு எடுத்துக்கிட்டா அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நான் எடுத்த மதிப்பெண்ணு 0. அது சைபர் தான். அதனால நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அது மூன்றாவது கம்யூனிகேஷன், அதாவது மூன்றாவது தொடர்பு கலை என்ன, ரிட்டன் மெசேஜிங் கம்யூனிகேஷன். அதாவது எழுத்து மூலம் நாம் சொல்ல விரும்பும் தகவலை மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பது. இது வந்து பெரும்பாலும் செய்தியாளர்கள் அதாவது சொல்லுவார்கள்ல, ஒரு வால் முனையை விட எழுத்து பேனா முனை வந்து மிகவும் வலிமை பெற்றது. ஏன், எழுதும் போது அதை ஒழுங்காக நாம் எழுதாவிட்டால், நான் சொல்லுவேன், நீ பெரிய அறிவாளிடா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எழுதி கொடுத்தேன். ஆனா நான் என்ன சொன்னேன், பெரிய அறிவாளி நீ நினைக்கிற நிச்சயம் ஒரு முட்டாள் தானே அழகா நாசுக்கா நான் சொன்னேன். ஆனா நீ நீ பெரிய அறிவாளிதாடான்னு நான் போட்டு எழுதி கொடுத்தேன். என்ன புகழ்ற அறிவர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை நான் ஒழுங்கா சொல்லாட்டியா அதுலயும் நான் வெற்றி பெற முடியும். இதுதான் எழுத்து மூலம் சொல்லும் ஒரு தொடர்பு. இது மிகவும் முக்கியம். ஏன்னா நீங்க எழுதும் ஒவ்வொரு தொடர்பும் அது வந்து சிலையில் எழுதியது போல மாற்ற முடியாது. அதை வந்து உங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்துவார்கள், உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்தணும். இது ஒரு முறை. அடுத்தது காட்சி முறை. ஊடகங்கள் மூலம் இப்போது உலகம் மாறி வருகிறது. ஊடகங்கள் மூலம் தான் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். நான் சொல்லுவதை என் பின்னாளில் தெளிவாக அதை உங்களுக்கு காட்சி மூலம் காட்டுவதுதான் அந்த காட்சி முறை. இதுதான் 4 முறைகளாக நமது வல்லுநர்கள் பிரித்து நமக்கு வகுப்படுத்தி உள்ளனர். ஆனால் முறைகள் 4ஆக இருந்தாலும் பேசும் தொடர்பு முறையில் பாணியும் 4ஆக அழகாக பிரித்து சொல்கிறார்கள். எப்படி? நேரடியாக பேசும் பாணி, டைரக்ட் ஸ்டைல் சொல்வார்கள். இப்படின்னா என்ன, இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன், நான் பேசுறேன் நீ கேளு, பேசி உடைச்சிட்டேன், இதுதான் என் பாணி. இவர்கள்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையுடையவர்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் அவர்களுக்கு அதிகம் அக்கறை இல்லை. யார போடுறவர்கள் தெரியுமா? யாரு? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். டொனால்ட் ட்ரம்ப். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு அக்கறையே இல்லை. ஆனா நான் இதைதான் சொல்லுவேன், இப்படிதான் செய்யணும். அவரை பாத்தீங்களா, கெட்டா இருப்பாரு, ரொம்ப தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கு. நிப்பாரு, சொல்ற நீ கேட்கிறியா இல்லையா, ஆனா நான் சொல்றதுதான் போட்டு உடைச்சிட்டேன், இனி அது உன்னோட பொறுப்பு, நீ என்ன நினைக்கிற நினைச்சுக்கோ, அதுல எனக்கு அக்கறையே இல்லை. டைரக்ட், இதுதான் நேரடியாக பேசுவாரு. அடுத்தது என்ன, தூண்டும் பாணி. கேட்கும் போதே தெரியல என்னத்த தூண்டில் மீனா இல்ல, தூண்டும், நீங்க பேசுவதை ஊக்குவிப்பார்கள். நான் இப்படி சொல்றேன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இப்படி சொல்றேன், ஆனா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப பேசாதீங்க, நான் சொல்லுவதை மட்டும் கேளுங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது நிறைய சொல்லணும், நிறைய இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், எல்லாம் நிறைய அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஆனா அந்த விஷயத்த அவங்கதான் சொல்லணும். நீங்க கேக்குறீங்களா இல்லையா, கேட்பாங்க, சொல்லுப்பா, ஆனா நீ சொல்ற எனக்கு தெரியும், ஆனா இப்படிதான் அவர்கள் சொல்வதை நீங்க கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்கள் இனிஷியேட்டிவ் தூண்டும் பாணி உள்ளவர் மேற்கொள்பவர். அடுத்தது இவர்கள் எப்படிப்பட்டவர்களை தெரியுமா, இந்த தூண்டும் பாணி பெரும்பாலர்கள் அரசியல்வாதிகள். நான் சொல்வது டொனால்ட் ட்ரம்ப் பத்தி சொன்னேன். அவர் வந்து நேரடியாக பேசும், அது வந்து ஒரு வகையான அரசியல்வாதி. இது பெரும்பாலான அரசியல்வாதி, இது பெருந்தலைவர்கள் பின்பற்றும் இந்த போக்கு. இது இனிஷியேட்டிவ், அதாவது தூண்டும் பாணி. அடுத்தது ஆதரவளிக்கும் பாணி. நமது காந்தியடிகள் போல சாதாரணமாக நிதானமாக ஆரம்பத்துல எப்படி தொடங்குறாங்களோ அதே போலதான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, மாற்றமே இருக்காது. ஆனா தகவல் எல்லாம் தெளிவா சொல்லிடுவாங்க. ஆனா இவங்க பேசும்போது எப்படி தெரியுமாங்க இருக்கும், அப்பா இவன் என்னென்னமோ பேசுறான், எப்படா முடியுமா சுவாமி, தூக்கம் வருத, கண்ணை கட்டுத. அது சாப்பாட்டு மதிய உணவுக்கு பிறகு நீங்க இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவுல இதுல உட்காந்தீங்க, பாதி அவங்க என்ன சொல்றானே புரியாது. அவங்க தலைவர்கள்லாம் இவங்க இப்படிப்பட்டவர்கள். ஆனா இவங்க என்ன, இங்க வந்து அவங்க தனிமையில வந்து அவர்களை போற்றா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவரு அப்படிப்பட்டவர்கள். அடுத்தது பகுத்தாய்வு, அதாவது பகுந்து ஆய்வு பண்ணி பேசுபவர்கள். இவர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. விஞ்ஞானிகள், அதாவது நம்ம அலுவலகத்தில் வேலை தலைவர்கள் நிறைய ஒரு திட்டம் இருக்கு, அதெல்லாம் முடிவெடுத்திருப்பாங்க.
வகுப்படுத்தி அழகா முறையா 1 2 3 4 அக்கு வரைக்கும் பிரிச்சு சொல்லிடுவாங்க. இவர்களுக்கு வந்து நீங்க பொதுப்படையா அவர்களை வந்து பேசினா பிடிக்காது. தனிப்பட்ட தகவல்களே அவர் நேரடியா பேச மாட்டாங்க. என்ன இருக்கோ நான் சொல்றேன், இதை சொல்லிட்டேன், நீங்கள் கேட்டால் தவிர வேறு ஒன்றையும் சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள்லாம். யாரு நான் சொன்ன விஞ்ஞானிகள், அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள். இப்ப நான் சொல்லிவிட்டேன் 3 வகையான தொடர்பு கலை, 3 வகையான பாணி. அதுல என்னோட பாணி என்ன? இடம், பொருள், அந்த சூழலுக்கு ஏற்ப நம்ம தொடர்பு கலையையும் தொடர்பு பாணியும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்பு வகை ஒரு கலையில் இருக்கலாம், அனைத்தையும் நாம் பின்பற்றலாம். ஆனா அந்த தொடர்பு பாணி இருக்கிறதே, அது அந்த இடம், பொருள், சூழலுக்கு ஏற்ப நாம் படைத்தால்தான் நாம் சொல்ல விரும்பும் ஒரு கருத்து பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தும். அதற்கு நல்ல வழியும் காட்டும், முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய தொடர் நான் விரும்பும் பாணியை சொல்லிவிட்டு நீங்க முடிவு செய்யுங்க. இந்த பொண்ணு என்னடா சொல்றாரு, நீங்க முடிவு செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இன்று சொல்வேந்தர். நன்றி சொல்வேந்தர் சித்தாரா அவர்கள். உங்களுடைய பேச்சை கேட்கும் போது வந்து ஒரு செண்பக மலர் போல் இருந்தது. நிறைய மலர்கள் இருந்தா கூட வந்து ஒரு செண்பக பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செண்பக பூ வந்து அவ்வளோ நறுமணம் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்த வந்து நீங்க பட்டுன்னு வந்து அவ்வளோ அழகா வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து கூறியீர்கள். மிகவும் நன்றி. இந்த செண்பக பூ பத்தி பேசும்போது வந்து இந்த செண்பக பூக்கு வந்து இந்த பெசிபிக் ஓஷன்ல இருக்க அங்க இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அதாவது வந்து பெண்கள் வந்து இந்த செண்பக பூவை வந்து அவங்களோட ரைட் ஹேண்ட் சைட் காதுல பக்கத்துல வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவங்க வந்து நல்ல ஒரு வரனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தமா. இதே செண்பக பூ வந்து இந்த பக்கம் காதுல வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல சந்தோஷமான ஒரு 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 ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தமா. அதனால வந்து அந்த ஒரு ஒரு கதையை நான் படிக்கும் போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது போட்டிருந்தாங்க, நீங்க அந்த பக்கத்துல இருக்க ஊருக்கு போனீங்க அப்படின்னா பெண்கள் எந்த காதுல பூ வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அது தகுந்த போல அவங்களை வந்து நீங்க அணுகவும் என்று சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது நமது வந்து திட்டமிட்ட பேச்சு பகுதி நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது நமது வந்து மிகவும் சுவையான பகுதி திட்டமிடா பேச்சு. அந்த பகுதியை வழிநடத்த மல்லிகை பூவை மிகவும் விரும்புற ஒரு சொல்வேந்தர் அவர்களை அழைப்போம். சொல்வேந்தர் அருண் ஜோஸ் அவர்கள். டேபிள் டாபிக்ஸ் மாஸ்டர் திட்டமிடா பேச்சு நெறியாளர் அருண் ஜோஸ் அவர்கள். தேங்க்யூ நெறியாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி என்று சுவை தர மிக்க ஒரு நிகழ்வு என்று நெறியாளர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த செஷனை பற்றி. ஸோ நான் நேரடியாக செஷனுக்குள் செல்லலாம். முதல் பேச்சாளராக டோஸ்ட் மாஸ்டர் பரளி அவர்களை அழைக்கின்றேன். ஹலோ, டோஸ்ட் மாஸ்டர் பரளி. இருக்கேன். The topic is flaws grow out of dark moments. Can you repeat it again? Flaws grow out of dark moments. Flaws. I'm very sorry. Flowers of flaws, huh? Flaws. Thank you, TT Master. Flowers grow out of dark moments. இது நேச்சர்லேயும் உண்மைதான், லைஃப்லேயும் உண்மைதான் நினைக்கிறேன். காலையில் எப்போ ரொம்ப டார்க்கான டைமோ அப்போ தான் வந்து பூக்கள்லாம் மலர ஆரம்பிக்கும். ஸோ அது போல் நம்ம வாழ்க்கையிலையும் எப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோமோ இல்லை ரொம்ப நம்ம இந்த உலகமே நம்ம எதிர்த்தாலும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு எப்போ அவ்வளோ கஷ்டம் தோணுதோ அப்போ தான் நம்ம இன்னும் நல்லா
மலர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாம். நான் 10th படிக்கும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கும்போது, நீ அவ்வளோ நாளாக ஒன்றும் விளையாடலையே, நீ டென்னிஸ் ஸ்டாப் பண்ணிடலாம்ல, நிறைய செலவாகுது அப்படின்னு. ஆனால் 10th எக்ஸாம் வேறு வருது, நீ பேசாமல் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. ஆனால் நான் அவங்க சொல் பேச்சு கேட்டு நிறுத்தியிருந்தேன்னா 10th எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி அந்த ஸ்டேட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் நான் வின் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால டார்க்கஸ்ட் டைமில் தான் ஃப்ளவர்ஸ் நல்லா மலருங்கிறது மூலமாக நான் சொல்ல வருவது இதுதான். நன்றி நிறையா. நன்றி சொல்வேந்தர் பரளி அவர்களே. இப்பொழுது நான் அந்த செஷனோட டைமிங் லிமிட் சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் முதல் பேச்சாளரை உதாரணமாக எடுத்து நாம் திடீர் இந்த செஷனை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இது 1-2 நிமிடம் பேசக்கூடிய ஒரு தருணம். ஒவ்வொரு பேச்சாளரும் நான் ஸ்பாட்லே கூப்பிடுவேன், அவர்கள் வந்து பேசணும். ஸ்பீக்கர்ஸ் ஆர் எலிஜிபிள் அண்ட் they can speak both English as well as Tamil, their own choice. So my second speaker, I invite Toastmaster Praveen Kumar. Toastmaster Praveen Kumar, irkingla? It's not there. He has left. Okay. Next. Devi irkingla, guest Devi? சொல்லுங்க இருக்கேன். Okay. Your topic is bloom where you are planted. Bloom where you are planted. எங்க நடுறாங்களோ அங்கிருந்து மலரணும் அப்படின்னு நான் தமிழ்ல எடுத்துக்கலாமா? Yes, go ahead. நடுதல் அப்படிங்கறத நான் கஷ்டம் எங்க கொடுக்குறாங்க, இல்லைன்னா எந்த இடத்துல நிறைய வாழ்க்கை சவால்கள் இருக்கோ அங்க இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறத போக்குல எடுத்துக்க விரும்புறேன். எந்த இடத்துல நமக்கு நிறைய சவால் இருக்கோ அங்கதான் நம்ம நிறைய கத்துக்க முடியும். அங்க இருந்து நம்ம எண்ணங்களை மாற்றி அமைத்தோம்னா எண்ணம் மலர்வதை பொறுத்து நம் வாழ்க்கை மலரும். அதனால எந்த வாழ்க்கை பிரச்சனையும் சவாலையும் எந்த இடத்துல கடவுள் நம்மள நிறுத்துறாரோ அங்க இருந்து நம்ம வளரணும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா நம்புறேன், நான் கடைபிடிச்சிட்டும் இருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்திரா நூயியே எடுத்துக்கலாம். பாருங்களேன், இந்திரா நூயி அவர்கள் சென்னையில GN செட்டி ரோட்ல தான் இருந்தாங்க. தண்ணீர் கூட 2 வாளிகள்ல தான் வச்சு ஒரு நாள் முழுக்க அதை கணக்கிட்டு தான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனா அவங்க பெப்சிகோவோட போர்ட் ரூமுக்கு போனாங்க. ஸோ ஒரு படியிலையும் வாழ்க்கை எந்த இடத்துல நம்மள நிறுத்துதோ அங்க இருந்து அடுத்த படிக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்வது, சின்ன ஒரு தடைக்கல்ல சிறிதாக தகர்த்து கொண்டே போனோம்னா வாழ்க்கையில மேன்மேலும் முன்னேறி நமக்கான உயரத்தை நம் அடைய முடியும். ஸோ வாழ்க்கை மலர்வதற்கும் அலர்வதற்கும் நம்மளுடைய சிறு முயற்சிகளே உறுதுணையாக இருக்கும். நன்றி. ஓவர் டு த டேபிள் டாபிக் மாஸ்டர். மிக நன்றாக பேசினீர்கள். நமது அடுத்த பேச்சாளராக கெஸ்ட் விஜயராஜன் அவர்களை அழைக்கின்றேன். கெஸ்ட் விஜயராஜன். நன்றி டேபிள் டாபிக் மாஸ்டர். நான் பேசுற கேக்குதா? கேக்குது. உங்களுடைய தலைப்பு Take every chance, drop every fear. Take every chance, drop every fear. Over to you. Thank you, Table Topic Master. Take every chance,
drop every fear. There is one saying, when you are trying to make a big jump, a huge jump, when you are in a big cliff, when you look at the deep valley at the bottom, the more chances that you will quit rather than to take the chance. So don't take too much of time with the fear to do something really great. If you're trying to do something, implement something really big, and you're going to have a huge jump, a big jump, a high jump, when you're standing there and looking at the deep valley, you will get only fear and you will not have the courage to take a jump. The moment you go to that place, take a jump within a few seconds. There is one old saying, எண்ணிய துணிதல் முடிவு துணித்தபின் எண்ணுதல் இருக்கு. When you can take 1,000 times to think whether I am doing is right or wrong. But the moment you have decided to do something, fear will reduce the probability of your success. So as you said, it is the chances, the difference between the successful people and unsuccessful people are just the initiators. The people who have taken the chances, that is what matters. Many people wait for a time to make themselves more perfect, and the perfection never comes. And always remember, perfect people are never succeed. It is only the people who initiate, take a chance and give a try, succeed in their life. And I can give you a lot of examples. Even you can take Chetan Bhagat or anybody for this case. Chetan Bhagat is not a great writer, a perfect writer, but still he got connected with the audience just because of his imperfection. When you read the Chetan Bhagat book, you feel like you are talking to a college student. That is what his success is all about. So as the table topic master said, take a chance and avoid the fear. Thank you, table topic master. Thank you, guest Vijay Rajan. Next, I call DTM Sampath Saurirajan. சம்பத், உங்களது தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் பூக்கள் பூத்த தருணமாக நீங்கள் கருதுவது ஏதேனும் ஒன்றை, உங்கள் வாழ்க்கையில் பூக்கள் பூத்த தருணமாக கருதுவது ஏதேனும் ஒன்று. நன்றி. பூக்கள் தினமும் தான் பூக்கின்றன, அழகழகாக பூக்கின்றன, பூத்து குலுங்குகின்றன எல்லா இடத்திலும். இது இயற்கையில் பூக்கும் பூக்களை நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் நிகழ்வுகளையோ வாய்ப்புகளையோ பூக்களாக உருவகப்படுத்தினாலும் பூக்கள் மலர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. நாம் பல நேரங்களில் அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் மூடிக்கொண்டு உலா வருகிறோம். இந்த பூக்கள் நம் கண்ணில் படுவதே இல்லை. ஆனால் இந்த பூக்களை பார்க்கும் ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் அதற்கப்புறம் தினமும் பூக்கள் தான், பூ மழைதான், தினமும் பூ கொத்துகள் தான், பூச்செண்டுகள் தான், அதுக்கு குறைவே இருக்காது. நான் பொதுவாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவன், நேர்மறையாக எதையுமே யோசிப்பவன், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக முயற்சி செய்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சி செய்பவன். இது ஆரம்பத்தில் நான் ஏதோ செய்ய ஆரம்பித்தாலும் இப்பொழுது என்னுடைய ஒரு குணமாகவே அது படிந்து விட்டது. இந்த நிலையில் தினமும் பூக்கள் எல்லா இடத்திலும் பூத்து கொண்டே இருக்கின்றன. இன்று இங்கே வந்தேன், பேச்சுக்களாக பூத்தன, திடீர் பேச்சுக்களாக பூத்து கொண்டிருக்கின்றன, மதிப்புரைகளாக பூக்கப் போகின்றன. எல்லாவற்றையும் பார்த்து அதன் மனத்தை முகந்து அவற்றின் வண்ணங்களை பார்த்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவதற்கென்றே எனக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்கிறார். இதை நான் வீணடிப்பேனா? திடீர் பேச்சு நெறியாளரே, நீரே சொல்லும். வீணடிக்க மாட்டீர் என்ற உறுதியோடு தான் நான் உங்களிடம் இந்த தலைப்பை கொடுத்தேன். மிக்க நன்றி. இறுதியாக நான் அழைக்க இருக்கும் நபர் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். யாரேனும் ஒருத்தர் முன் வந்து
பேச ஆர்வம் உள்ள இருக்கிறவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? Any volunteers? You can. Okay, if none volunteers, I will step in. Yes, Pat, you are always, and your topic is all that glitters is not gold. All that glitters is not gold. Toastmaster Pat. தமிழ்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. Yes. Okay. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, ஆனால் மின்னாதவை எல்லாம் பிளாட்டினம். சரி, கோல்டுக்கு சில்வருக்கு நம்ம மரபுல ஒரு தனி இடம் உண்டு. தங்கத்துக்கு அதை விட இன்னும் மதிப்பு கூடுதல். அதுவும் பெண்களிடத்துல தங்கத்துக்கு மதிப்புக்கு பற்றாக்குறைவே கிடையாது. ஆனால் சில சமயம் அந்த பொன் தன்மை இருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடுறோம். வெளி தோற்றதும் அது. இன்னொரு ஆங்கில பழமொழி இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், just because it has a beautiful, wonderful, nice cover. So do not judge it from outside, go into the content. அதே போல எந்த விஷயமா இருந்தாலும் மேல அழகா இருக்கு, பொன் போன்ற ஒரு தன்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகாம நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது பல நேரங்களில் நம்ம ஒரு கல்லூரி வாழ்க்கை, ஈவன் வேலை வாழ்க்கை, அதுல நிறைய நான் ஏமாந்துருக்கேன். ஏமாந்ததுனால ஹார்ட் லெசன்ஸ் அதெல்லாம் சில பேர் சிலதை ஈஸியா கத்துப்பாங்க, சில பேர் இந்த ஹார்ட் வேஸ் எல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு பர்சனலா உருவாகி இருக்கு. அதன் மூலியமா கற்றுக்கொண்டது ரொம்ப அதிகம் நான். அதனால நான் இந்த சில்வர், இந்த கோல்டு, இந்த பிளாட்டினம் இதுக்கெல்லாம் அவ்வளவு நான் மதிப்பு கொடுக்கறது இல்லை. நான் மதிப்பு கொடுக்கறது ரொம்ப நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், ஒர்க் கல்ச்சர், இந்த 4க்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்பர் 1 இதுல இருந்து நான் மீண்டு வந்துடுறேன். 2வது இந்த கோல்டு போன்ற சில உருவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தன்மைகள் உள்ளதெல்லாம் என்ன ஈஸியா ஏமாற்ற முடியாது. பேக் டு தி டேபிள் டாபிக்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ டோஸ்ட் மாஸ்டர் பேட். அதற்கு போல ஒரு நல்ல செய்தியை கொடுத்தீர்கள், மிக்க நன்றாக இருந்தது. பங்கேற்ற ஒவ்வொரு சொல்வேந்தர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய பேச்சுக்கள் மிக அருமையாக இருந்தது. ஓவர் டு நெறியாளர் அவர்களுக்கு ஸ்டேஜை சமர்ப்பிக்கிறேன். ஓவர் டு டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் தி டே. நன்றி சொல்வேந்தர் அருண் ஜோஸ் அவர்கள். இந்த திட்டமிடா பேச்சு பகுதி எனக்கு பாரிஜாத பூ, அதாவது பவழமல்லி செடியை ஞாபகப்படுத்துச்சு. எல்லா செடியில இருந்தும் நாம போய் மலர்களை பறிப்போம். ஆனா அந்த பவழமல்லி மட்டும் மரம் பார்த்தோம்னா நைட்டு பூத்து காலையில நம்ம பார்க்கும் போதே பூக்கள் எல்லாம் மரத்துக்கு அடியில அழகா கொட்டி கிடக்கும். நாம போய் நமக்கு வேணுங்கிற பூவை கொஞ்சம் கொஞ்சமா குனிஞ்சு நிமிந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம கழகத்துல உள்ள அனைவரும் பாரிஜாத பூ மாதிரி கொட்டி கிடக்கின்றோம். அதுல நம்ம திட்டமிடா பேச்சு நெறியாளர் அவருக்கு உகுந்த மாதிரி கொஞ்சம் பாரிஜாத மலர்களை மட்டும் பொறுக்கி எடுத்து இன்று பேசும் வாய்ப்பை அளித்தார். மிகவும் நன்றி. இப்பொழுது நமது நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி, அதாவது எஜுகேஷனல் செஷனுக்கு செல்கிறோம். அந்த எஜுகேஷனல் செஷனை பிரசன்ட் பண்ண போறவர் ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அவருக்கு தாமரை மலர் தான் மிகவும் பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாமரை மலர்ந்தால் தடாகம், இல்லையெனில் அது குட்டை. தாமரை மலர்ந்தால் தடாகம், இல்லையெனில் அது குட்டை. இந்த தனித்துவமிக்க சொல்வேந்தர் சொல்வேந்தர் கழகத்தில் கிட்டத்தட்ட 14 வருடங்களாக உள்ளார். நமது கழகம், தமிழ் கழகம் உருவாகுவதற்கு ஒரு பெரும் தூணாக இருந்து செயலாற்றி உள்ளார். அவர் வேற யாரும் இல்ல, நமது தனித்துவமிக்க சொல்வேந்தர் திரு பட்டாபிராமன் அவர்கள். அவரின் செஷனோட தலைப்பு வேர்ட் பவர் டு வேர்ட் எக்கானமி. வேர்ட் பவர் டு வேர்ட் எக்கானமி.
கரகோஷத்துடன் திரு பட்டாபிராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி டிடிஎம் சுகந்தி அவர்களே. ஒரு பூ இன்று பல பூக்களை பற்றி பேசுகிறது. ஏன் சொல்றேன்னா, பூன்னு சொன்ன உடனே நம்ம தாக்குற முதல் அழகு கூட கிடையாது, மனம். அதோட மனம் தான் நம்மளை தாக்கும். ஆனால் இந்த பூவின் பெயரிலேயே மனம் உள்ளது. ஒரு நைஸ் காரிலேஷன். ஓகே, ஆல்ரைட், லெட் மீ screen share. Right. What I'm going to say is not something new to all of you. In some variety of degrees already you should be aware of. Maybe it's a question of a little reinforcing or fine-tuning or reassessing or redirecting. And that is the way it's going to be. Probably it can be a good value addition in terms of information to you. So welcome you all to this word power to word economy. We have heard of world economy, but in software companies, word economy is a corporate buzzword. So this is not my property. I stole it from someone, some mulali, or dress of thoughts. So we generate thoughts, but when we express it in a nice form, then it functions like a dress. If we go to an occasion with ordinary dress, then we may be noticed, we may not be. But if we dress well and go to occasions, yes, we are noticed. So that is what I'm trying to liken here. So in my opinion, in everybody's opinion, obviously, vocabulary is word power. So I'm going to show you some kind of a technique how to build vocabulary, because none of us are born with English and we need to sustain our communication in English, for which vocabulary can be of great help to us. That is why Toastmasters promotes the concept of word and theme. So there is a correlation between vocabulary and particularly in scholastic brilliance. Those students who are good at vocabulary, they are far, far ahead of others. Also in professional eminence. So it's just a platform for which we are all aware that English language has 8 parts of speech: noun, verb, adjective, adverb. They are called content words, not content. The correct pronunciation is content. Pronoun, preposition, conjunction, interjunction are called structure words. When content and structure are combined properly, like, we say subject, verb, object, that kind of agreement. So if it is done that way, then a sentence is formed. The first 4, they undergo derivation, that we will see in some examples. A noun can become a verb also becomes an adverb or adjective. So they are called derivatives as they undergo derivation. So this is a principal element, I would say, for this vocabulary. So as we look at a word, even in Tamil also, we have prefixes, characteristic prefixes, which is the beginning, start of the word. Then we have roots or stems, which are the central portion of a word, and suffixes are the end. So if you can afford to invest some time to study these, a study of these gets a rich award, which is nothing but dozens of new words. Study of prefix, root or stem or suffix. So prefix is the beginning, root is the stem, suffix is the end portion. We'll see some examples. If the root is the chassis of a word, metaphorically I'm speaking, prefixes and suffixes are considered different body styles. So I'm showing some prefixes here. There are plenty. In fact, if people are interested, I can even prepare a word file of entire prefix, suffix, and stem. I can even post it in the WhatsApp group. Anti, that means against. Some words like, antidote, antonym, antipathy. Counter or contra, that means against.
like counterpart, contraband goods, we say. OB, against, objection, obstruct. When the word begins with in, it always gives, like a negative sense, invaluable or incapable or ineligible. Invaluable may not, because invaluable means much more valuable, so it may not fit in there. Then non is equal to not, non-violence, non-conduction. UN is equal to not. So that is how it goes. Let us also see some roots. It comes in between clued or CLUS, clues, which means shut or close. Something like exclude, occlusion, where the word is characterized from the stem part. Then if we take MIT, the fifth one, MIT dash MISS, meaning send or sent, which says admit, admission, that kind of meaning. Similarly, let us go to the last one, tort or torque, which means twisting, distort, distortion, extortion, that way. So it's some input on root. Now the suffix, I have the example right here. So suffix is the last portion of the word, like, arrival, betrayal, refusal, ANC, connivance, ship, friendship, discipleship, ism, truism, galvanism, pessimism, TY, liberty, novelty, loyalty. So what we have seen is the prefix of a word, stem of a word, and the suffix of a word. Now let us go into the building part, the building pattern. See, normally from our school, majority I'm talking, except a few minority, the teachers teachers, when you come across, I will not say the word is difficult. The word is only we are unfamiliar with the word. Therefore, we call it difficult word. The moment the unfamiliarity goes away, then a word becomes a usable word for us. It's easy. So yes, we have to consult the dictionary and get to know the meaning, but let us not stop there. Two more things we have to do. Number one, within brackets, immediately after the word in italics, the right pronunciation is because English is a very odd language, but it's a French derived word. It has to be pronounced extempore, like finale. So pronunciation is one odd thing about English language. Number two is the derivation which undergoes. That is where the vocabulary building is connected with that. For example, I have chosen a word achieve, which is a verbal form in the form of verb. So Toastmasters, I'm constructing one sentence now. Toastmasters helps us achieve a high degree of communication skill. If I stop with that, then I fail to know about a noun form which is achievement, an adjective achievable. Of course, the achievability does not exist here. Therefore, I further go one step to build one more sentence. As achievement, DNA discovery was a major scientific achievement. And for achievable, let us start with smaller, easily achievable goals. Then one more example is assert, which is a verb. The student continued to assert his innocence. Assertiveness, it has two noun forms, assertiveness and assertion. Assertiveness is a leadership trait. Assertive is adjective. These days, women are found more assertive. Adverb, assertively. This is a little tricky fellow. The adverb may challenge us when it comes to building a sentence on that. But it's a question of a little more thinking, conscious thinking, and attempting. MSD, it says helicopter success assertively. So what I am submitting now, year after, if you have been doing great, something really great, but if you have been doing that limiting to only one part of speech, then we are incomplete. The moment we complete all the four forms, then we are able to master the word. More and more mastery in variety of words gives us the power of vocabulary, so with which we can rule the world. They say, rule the word, rule the world.
If we acquire the skill of ruling the world, W-O-R-D, we can easily acquire the skill of ruling the world. I don't mean the entire world. Wherever I am, that area I am ruling. So Merriam-Webster is an American dictionary, Oxford Dictionary of English. I think they are really complete and comprehensive. They give what all I've talked about now, that is the pronunciation as well as derivation. Even they also give some nice examples. So these two dictionaries can be of great help to us to amplify our word power. Okay, now this topic is word power to word economy. So how does word power offer us word economy? I have some examples. One illustration. He said that he was innocent. No, in English we have simple sentence, complex sentence, compound sentence. Simple sentence, only one subject, one verb, and objective, or so on. Whereas in compound, you have one conjunction in between two simple sentences. Whereas in complex sentence, you have a principal clause and a subordinate clause. So he said that he was innocent is a complex sentence. Okay. Now, if I want to constrict it or restrict it, then I get to have that what is called the word economy. So other way, I simplify this sentence by saying he declared his innocence. Simple sentences are simple, but they are very powerful. That I have been using very consciously in the last, say, 5 to 6 years in Variety of Fora, and particularly in Toastmasters. I firmly believe that make me appear a little different. So can some of you try? Feel free. Nothing like making mistake and all that. Let's see whether you can simplify the sentence. I have around 9. Yeah, 9. What am I putting into difficulty? Tell me where you live. Can you tell me where you reside? Again, same thing. It is still complex. Yes, Sam. Where do you live? Simple, straightforward. No, you are asking a question. This is a declarative sentence, but you are changing into Need not be. The idea is a question. Tell me where you live is a question in a different form. So where do you live is doing the same purpose. Okay, tell me your address or tell me your whereabouts. That See, where you tell live. me most of the time is excess, it's waste actually. No, what I am jump into the query instead of saying tell me something. No, what I am interpreting is this where you live becomes a single word. All right. He remarked how important the girl was. I think now we can better appreciate here. He remarked on the girl's impudence. That's all. We believe that he is innocent. We believe he's innocent. That's all. He died in the village where he was born. He died where he was born. Go on. Hello. You're repeating the same. He died in his native place. Make it simple. No, in the village That's all. I removed the village. He died in his native. He died in his native village. Yeah, you're right. You're right, Bhardi. The moment which is lost forever. The lost moment is lost forever. Beautiful, beautiful guest, Devi Venkatesh. Where there is life, there is hope. Life means hope. Oh, yeah. Okay, life and hope are inseparable. You can talk as much as you like. You talk incessantly. Pretty easy one. You talk You can talk? Incessantly. Incessantly. Arts content, you're right. You can talk to your arts content. And the last one, you have succeeded better than you hoped. You succeeded. Oh. Beyond hope. Yeah, that's right. You have succeeded beyond your hopes. That is what simplification. Probably if you are able to come across more number of words
then the complex sentences and compound sentences can be simplified. That simplicity gives. Thank you so much for your presence, attention, participation. I believe also comprehension and retention. You can simply say thanks. Back to the Toastmaster of the day, Sugantham. நன்றி தனித்துவமிக்க சொல்வேந்தர் பட்டாபிராமன் அவர்கள். உங்களை நீங்க ஒவ்வொருத்தரையும் பேசும்போது எனக்கு என்ன பூ ஞாபகம் வருது அப்படின்னா இந்த மனோரஞ்சிதம் செடி பத்தி தான் ஞாபகம் வருது. யூசுவலா இந்த முல்லைப்பூ, அந்த பூ, இந்த பூ, இந்த கொடி மாதிரி இருக்கிற பூ எல்லாமே கடகடன்னு வளர ஆரம்பிச்சிரும். அது எதை சுத்தி வளருதோ அது ரொம்ப ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சிரும். இந்த மனோரஞ்சிதம் பூ மட்டும் மெதுவா அப்படியே ஒரு செடி மாதிரி வளரும். அதுக்கப்புறம் தான் அது பெரிய பெரிய கலை மாதிரி விட்டு அது மேலே ஆரம்பிக்கும். உங்க பேச்சும் அப்படியே மெதுவா காதுக்கு இதமா அப்படியே நீங்க குடுப்பீங்க. அதே மாதிரி அந்த மனோரஞ்சித பூவும் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் பச்சை கலர்ல கொஞ்சம் வாசனை கொஞ்சம் கம்மியா வரும். அது மலர மலர நல்லா அழகான மஞ்சள் நிறத்துல வாசம், நாற்றம், அதாவது கரெக்டான வார்த்தை, வாசனைக்கு நாற்றம் என்று சொல்வார்கள். அந்த நாற்றம் ரொம்ப அழகா இருக்கும். சோ உங்க பேச்சும் கேட்க பச்சையில ஆரம்பிச்சு அந்த மிகவும் முத்தி போன நல்லா அழகா மலர்ந்த மனோரஞ்சிதம் பூ மாதிரி இருக்கு. நன்றி பட்டாபிராமன் ஐயா அவர்களே. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் மனோரஞ்சிதம் சொன்னதுனால, ஏன்னா அதுல ஃபிளேவர் கேட்டிருந்தீங்க நீங்க, எந்த ஃபேவரட் ஃப்ளவர்னு. நான் தாமரை சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஒரு ஃபியூ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ இன்டெலெக்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு பேரு தாமரை, இன்னொரு பொண்ணு பேரு ரோஜா, இன்னொரு பொண்ணு பேரு மனோரஞ்சிதம். That was a blessing in disguise. ஒரு பூங்குத்தையே வச்சிட்டு இருந்திருக்கீங்க. தோப்பு தான் கிடைக்கல. Thank you very much. Alright, இப்பொழுது நம் நிகழ்ச்சியின் கடைசி பகுதி மதிப்பீட்டு பகுதிக்கு வந்துவிட்டோம். மதிப்பீட்டு பகுதியை நடத்துவதற்காக நமது பொது மதிப்பீட்டாளர் தாமரை செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வணக்கம். பூக்கும் தருணத்தில் நிறைய பூக்கள் இன்றைக்கு மலர்ந்து செடியிலிருந்து தவழ்ந்து விடுமோ, கீழே விழுந்து விடுமோ என்று எதிர்பார்க்கும் அளவு அருமையாக ஒவ்வொருவரும் நன்றாக மலர்ந்தீர்கள். இன்று பேசிய திட்டமிட்ட பேச்சை, அந்த மலர்ந்த விதத்தையும் அந்த மலரினுடைய நறுமணத்தையும் இங்கே உடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் நம்முடைய மதிப்பீட்டாளர்கள். இந்த மதிப்பீடு அங்கம் என்பது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதோ அல்லது ஒருவரை மதிப்பீடு செய்வதோ அல்ல. இங்கே பேசப்படக்கூடிய பேச்சாளருடைய பேச்சை மட்டுமே மதிப்பிடுவது. அந்த மதிப்பீட்டில் என்ன விஷயங்கள் நன்றாக பயன்படுத்தியிருந்தார்கள், என்னென்ன விஷயங்கள் இன்னும் நன்றாக பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை என்றால் வேறு என்ன உத்திகளை கையாளலாம், இவ்வாறெல்லாம் அந்த பேச்சாளருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த மதிப்பீடு அமைய வேண்டும். ஆக அவரது பேச்சை மட்டுமே மதிப்பிடும் அளவிற்கு நமது சொல்வேந்தர் நமது திட்டமிட்ட பேச்சை முதல் பேச்சாளர் சொல்வேந்தர் வேணு அவர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்ய வருகிறார் சொல்வேந்தர் நாகேந்திரன் பாரதி. வாருங்கள் சொல்வேந்தர் நாகேந்திரன் பாரதி. நன்றி சொல்வேந்தர் தாமரை செல்வன் அவர்களே. நமது சொல்வேந்தர் வேணு அவர்களின் பேச்சானது பல கவிதை பூக்கள் பூக்கும் தருணமாக இருந்ததை நாம் அனைவருமே ரசித்திருப்போம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அவரது திட்டத்திற்கு ஏற்ற தலைப்பு. அவருடைய பேச்சு திறனில் என்ன மாதிரி முறையை அவர் கையாள வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதற்கு ஏற்ற தலைப்பாக கசடர மொழிதல், தெளிவாக பேசுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். சுற்றி வளைத்து பேசாமல் தெளிவாக பேசுதல் என்று ஒரு அருமையாக கசடர மொழிதல் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதலில் அதற்கு எனது பாராட்டுக்கள். பிறகு அருமையாக 3 உதாரணங்களை கொடுத்தார். சுற்றி வளைத்து பேசுவதற்கு 3 உதாரணங்களை, கவித்துவமிக்க உதாரணங்களை கொடுத்தார். அங்கே முள்ளு குத்தியதையும் தரையில் தேய்த்ததையும் 2 புலவர்கள் பேசிக்கொள்ளும் பாடியும், அடுத்ததாக கவிச்சக்கரவர்த்தி கம்பரையை வம்புக்கு இழுத்து அவருடைய ஒரு கவிதையை வேகமாக வாசித்து காட்டினார். நமது மறைந்த இசைமேதை SPB அவர்களுக்கு பிறகு மூச்சு விடாமல் இவ்வளவு அருமையாக
பேசக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருப்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக கல்கி அவர்களினுடைய ஒரு கதையிலே அந்த குப்பன் எவ்வளவு அருமையாக அதை கசடர முடிகிறான். குடிமிசாமி குளத்தில் குப்புற விழுந்ததைத்தானே சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதை சுற்றி வளைத்து பேசுவதை எப்படி சுருக்கமாக பேசலாம் என்பதற்கு மிகவும் ஒரு அருமையான உதாரணமாக இருந்தது. அதே நேரத்திலே முதல் 2 உதாரணங்கள் எனக்கு கசடர மொழிதலுக்கு எதிர்மறையான உதாரணங்களாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அங்கே அது புலவர்களுக்கு இடையே நடந்த ஒரு வார்த்தை விளையாட்டு முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம் கவி சக்கரவர்த்தி கம்பரின் கவிதை நயத்துக்கு உதாரணம். அதை நாம் சுற்றி வளைத்து பேசுவதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மூன்றாவது உதாரணம் ஒரு முதலாளியிடம் அவன் பேசியது நிச்சயமாக அது அதற்குரிய சரியான உதாரணம் தான். ஸோ அவர் கவித்திறமையை, அவருடைய பேச்சு திறமையை தெரிந்து கொள்வதற்கு, பேச்சு முறையை தெரிந்து கொள்வதற்கு அருமையான உதாரணங்களை சொன்னார். ஆனால் இந்த பேச்சினுடைய நோக்கத்தில் இரண்டாவது நோக்கமானது அந்த பேச்சு முறை மற்றவர்களிடமோ அல்லது தன்னிடமோ என்ன பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது. அதை அவர் சொல்வார் என்று எதிர்பார்த்தேன். அதை அவர் சொல்லவில்லை. அதை அவர் சொல்லி இருந்தால் இந்த பேச்சு இன்னமும் மெருகூட்டி இருக்கும். மொத்தத்தில் பல பூக்கள் பூத்தன. அவருக்கு எந்த பூ பிடித்திருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பூவின் வாசம் அவருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை அவர் சொல்லி இருந்தால் இந்த பேச்சு இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் என்ற முறையில் சொல்லி, அருமையான பேச்சு. வாழ்த்துக்கள் சொல்வேந்தர் வேந்தர் வேணு அவர்களே. நன்றி. தாமரை செல்வனிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நன்றி. அருமையாக மதிப்பீட்டை அளித்த நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த பூக்களை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, சிறப்பாக சரியாக அதை மாலையாகவும் தொடுத்து கொடுத்தார். அடுத்து மாலையை தொடுக்க நம்முள் வர இருக்கிறார். உன்னை அறிந்தால் என்ற பேச்சை நமது சொல்வேந்தர் சித்ரா துரைசாமி அவர்கள் பேசியிருந்தார்கள். அவருடைய உரையை மதிப்பீடு செய்ய டிடிஎம் ராகுல் சொல்வேந்தர் அவர்களை அழைக்கிறேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. அனைவருக்கும் மறுபடியும் மாலை வணக்கம். இன்று நம்முடைய பேச்சாளர் சித்தாரா துரைசாமி அவர்கள் ஒரு மலர் தோட்டத்தையே நம்மோடு இங்கே பகிர்ந்துள்ளார். உங்களின் பேச்சின் துவக்கத்தில் நீங்கள் அருமையாக எவ்வாறு நாம் பேச வேண்டும், என்னென்ன தொடர்பு கலைகளும் முறைகளும் உள்ளன என்பதை நீங்கள் அருமையாக கூறினீர்கள். முதலாவது பேச்சாளர் கம்பரை வம்புக்கு இழுத்தார், நீங்கள் என்னையே வம்புக்கு இழுத்தீர்கள். அருமையாக இருந்தது. எவ்வாறு ஒருவர் அந்த 4 முறைகளை நீங்கள் கூறினீர்கள். ஆங்கிலத்தில் அந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷன், வேர்பல் கம்யூனிகேஷன், அவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு விதத்தையும் எங்களோடு பகிர்ந்தீர்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த முறைகளை விட்டுவிட்டு பேசும் முறையில் என்னென்ன வகைகள் உள்ளன என்பதையும் நீங்கள் அருமையாக கூறினீர்கள். அதற்கான உதாரணங்களும் நகைச்சுவையாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பேச்சு திட்டத்தின் ஒரு நோக்கத்தில் என்ன கூறியுள்ளதென்றால், உங்களின் பேச்சில் நீங்கள் நகைச்சுவையை சேர்க்கலாம் அல்லது நீங்கள் இதை ஒரு செய்தியாகவும் கூறலாம் என்று. நீங்கள் நகைச்சுவை செய்தி இரண்டையும் கலந்து கொண்டு அருமையாக கூறினீர்கள். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், எல்லா உதாரணங்களும் அருமையாக இருந்தன. ஆனால் நான் இப்பேச்சில் என்ன இருக்க வேண்டும், எது இருந்தால் இன்னும் அருமையான ஒரு மலராக இது பூக்கும் என்பதற்கு நான் கூறும் சில என்னுடைய கருத்துக்கள் என்னவென்றால், முதலாவதாக ஒரு மலர் நல்லாக மலர வேண்டுமென்றால் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போன்று உங்கள் பேச்சில் நீங்கள் மற்றவர்கள் மீது என்ன பாதிப்பு செய்தீர்கள் அதை நீங்கள் கூறியிருக்கலாம். நீங்கள் கூறினீர்கள் உங்களுடைய தொடர்புகளை இந்த இடம் பொருள் இதை சம்பந்தப்படுத்தி பேச வேண்டும் என்பதை நீங்கள் கூறினீர்கள். அதே சமயத்தில் ஆம், நான் இப்படி பேச வேண்டும், நான் பேசிய விதத்தினால் என்னென்ன பாதிப்புகள் இருந்தன என்பதையும் நீங்கள் கூறியிருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவது, நீங்கள் அந்த உதாரணங்களில் அதிக நேரம் செலுத்தினீர்கள். அதற்கு பதிலாக முதல் பகுதியிலே உதாரணங்களை முடித்து கொண்டு விட்டு நீங்கள் உங்களுடைய பாதிப்புகளை பற்றி இன்னும் பெரிதாக பேசியிருந்தால் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மொத்தத்தில் ஒரு அருமையான பேச்சு, ஒரு மலர் தோட்டம். மேலும் மேலும் உங்களின் பேச்சுக்களை கேட்பதற்கு எனக்கு மிகவும் ஆசையாக உள்ளது. வாழ்த்துக்கள்.
நன்றி சொல்வேந்தர் ராகுல். மலத்தோட்டம் என்று உரைத்ததனால் சரியாக சொன்னீர்கள். சொல்வேந்தர் பேசியது பல விஷயங்கள் நம்முடன் பகிர்ந்து பல அரிய விஷயங்களை சொன்னது போல் பல நறுமணங்களையும் பல வண்ணங்களையும் கண்டோம். இப்பொழுது திடீர் பேச்சு அங்கம், திட்டமிட்ட பேச்சு அங்கம் இருவருக்கும் மதிப்பீட்டாளர்கள் இவர்கள் பேசிய நேர கண்காணிப்பான இன்றைய பத்மநாபன் அவர்கள் நேர அறிக்கையை நமக்கு தெரிவிப்பார். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. மீண்டும் அனைவருக்கும் ஒருமுறை மாலை வணக்கம். திட்டமிட்ட பேச்சு பகுதியில் சொல்வேந்தர் வேணு அவர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள். திட்டமிடா பேச்சு பகுதியில் அனைவரும் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் ஒரு முறை நான் பெயரை வாசிக்கிறேன். முதல் பேச்சாளர் சொல்வேந்தர் பரளி, இரண்டாவது பேச்சாளர் விருந்தினர் தேவி, மூன்றாவது பேச்சாளர் விருந்தினர் விஜயராஜன், நான்காவது பேச்சாளர் தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் சம்பத் சாரிராஜன், ஐந்தாவது பேச்சாளர் சொல்வேந்தர் பேட். மதிப்பீட்டு பகுதியில் 2 மதிப்பீட்டாளர்களும் தகுதி பெற்றுள்ளனர். நன்றி சொல்வேந்தர் பத்மநாபன். அடுத்து இன்றையனுடைய நிகழ்வில் நாம் பேசியவைகள் எல்லாம் நமக்காக வேண்டி சிறந்த பேச்சாக இருப்பதற்கு அசைக்கொல்லி என்று கவுண்டர் ஆக இருக்கும் பயணித்து வருகின்ற சொல்வேந்தர் விக்னேஷ் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே தெரிவிப்பார். உங்கள் காணொலி இயக்கிக் கொள்ளுங்கள். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் திட்டமிட்ட பேச்சு பகுதியில் சொல்வேந்தர் வேணு நீலகண்டன் அவர்கள் மலர்தன் என்ற வார்த்தையை 3 முறை பயன்படுத்தியுள்ளார். இரண்டாவதாக பேசிய சொல்வேந்தர் சீதாரா அவர்கள் மூலம் என்ற வார்த்தையை 2 முறையும், அது வந்து என்ற வார்த்தையை 2 முறையும், ஆவை 1 முறையும், மலர்தல் அல்லது அலர்தல் என்ற வார்த்தையை 2 முறையும் பயன்படுத்தியுள்ளார். டாபிக்ஸ் பகுதியில் சொல்வேந்தர் பரளி அவர்கள் ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டார். அடுத்ததாக வந்த கெஸ்ட் தேவி அவர்கள் ஆவை வந்து 11 முறை பயன்படுத்தியுள்ளார். அலர்தல் அல்லது மலர்தல் என்ற வார்த்தை 2 முறை பயன்படுத்தியுள்ளார். மூன்றாவதாக வந்த கெஸ்ட் விஜயராஜன் அவர்கள் ஆவை 3 முறை பயன்படுத்தியுள்ளார். நான்காவதாக வந்த டிடின் சம்பத் சௌரிராஜன் அவர்கள் மலர்தல் என்ற வார்த்தையை 1 முறை பயன்படுத்தியுள்ளார். சொல்வேந்தர் பேட் அவர்கள் ஆவை 1 முறை பயன்படுத்தியுள்ளார். அடுத்ததாக சொல்வேந்தர் நாகேந்திர பாரதி அவர்கள் மலர்தல் என்ற வார்த்தை 1 முறையும், ராபர்ட் சங்கர் அவர்கள் மலர்தல் என்ற வார்த்தையை 1 முறையும் பயன்படுத்தியுள்ளார். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் விக்னேஷ் அவர்களே. இந்த கவுண்டர் விஷயங்கள்ல அவர் எண்ணிக்கையெல்லாம் சொன்னது விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை எப்படி குறைக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. பேசும் பொழுது அடுத்த எண்ணம் என்ன அப்படிங்கிறது தொடர் இல்லாமல் போகும்பொழுது அப்போ அதுபோல் ஒரு கணிப்பு நமக்குள் வருவதால்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருகின்றது. நல்ல பேச்சாளர்களுடைய பேச்சை நீங்கள் மதிப்பிட்டு சொன்னா இந்த மாதிரியான சொற்களை சொல்வதன் மூலமாக நேரத்தை விரயம் செய்கிறோம். சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னும் குறிப்பாக சரியாக சொல்ல வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பாளர் அங்கே இருக்கிறார். இது போன்று வரக்கூடிய பேச்சுகளில் இவைகளெல்லாம் தவிர்ப்பதற்கு பயிற்சி பயிற்சி முயற்சி இவைகளை பண்ணால் சரியா இருக்கும். சரி, எல்லாருமே பயிற்சியும் பண்ண சொல்றாங்களேப்பா, ஏதாச்சும் ஒரு பயிற்சி முறை சொல்லுங்களேன் எங்களுக்கு உதாரணத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள். யார் தெரிவார்கள் அதில்? நிச்சயம் நீங்கள் தான், வேறு யாரும் அல்ல. சந்தேகமே வேண்டாம், நீங்கள் தான். நீங்கள் இப்பொழுது பேசுவதை கண்ணாடி முன் நின்று பேசி பார்த்து பழகி கொண்டால் இந்த இது போன்ற எண்ணங்கள் வராது. எண்ணங்களில் வராது விட்டால் வார்த்தைகளிலும் வராது. ஆக எண்ணங்களில் வருவதற்கென்றால் பயிற்சி செய்தால் எண்ணங்களில் பழகிவிடும், எண்ணங்களில் பழகிவிட்டால் வார்த்தையில் வந்துவிடும். அவ்வளவுதான். வரக்கூடிய கூட்டங்களில் தொடர்ந்து இதே போல இதை பழகிக்கொண்டு இந்த கவுண்டருக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியை கொடுத்து அவர் எந்த ஒரு வார்த்தையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்ல வேண்டும். அது மாதிரி பேச்சாளர்கள் உருவாக வேண்டும் எனது விண்ணப்பம் இங்கு. அடுத்து எல்லாருமே இலக்கணமானார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம பேசின இதில் என்னென்ன மாதிரி இலக்கணத்தெல்லாம் பேசியிருந்தோம் அப்படின்லாம் பயந்துட்டுலாம் இருக்கலாம். இலக்கணப்படி பேசினவன் வேணும் மட்டும் தான் பேசியிருக்காரோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். நம்முடைய இலக்கணமானார் இப்பொழுது அதை பற்றி தனது கருத்தை சொல்ல வருகிறார்.
சொல்வேந்தர் நாச்சியப்பன். நன்றி திரு தாமரை செல்வன் அவருக்கு. கூட்டத்தினர் அனைவருக்கும் மீண்டும் என் மாலை வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி யாரும் இலக்கணம் பிழையா பேசினதாக எனக்கு தெரியவே இல்லை. நானும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிடணும்னு எல்லாருடைய வார்த்தைகளையும் சல்லடை போட்டு தேடினேன். ரொம்ப பிள்ளைகளே எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஒண்ணு எல்லாரும் நல்லா பேசியிருக்கணும், இல்லைன்னா அது எனக்கு தெரியாம இருந்திருக்கணும். நான் முதல்ல இருக்கிறதான் நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுனதாகவே நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்னுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கிட்டாரு அசைச்சொல்லி அவர்கள். மலர்தல் அல்லது அலர்தல் அப்படிங்கிற வார்த்தைய எத்தனை பேர் எத்தனை முறை பயன்படுத்தினாருங்கிறத அவரு ரொம்ப தெளிவாவே எடுத்து சொல்லிட்டாரு. நானும் ஒரு தவணை அந்த ஒரு குறிப்புக்காக சொல்லிடுறேன். சுகந்தி பெரியசாமி அவர்கள் அது முதல்ல அவங்கள பத்தி இன்றைய தலைப்பை பத்தி விவரிக்கும் பொழுது இன்றைய கருவையும் வார்த்தையையும் ஒரு முறை பயன்படுத்தினார்கள். அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவங்க பேசும்போது பேசினதை நான் குறிப்பு எடுத்துக்கல. வேணு அவர்கள் ஒரு முறை கருவையும் வார்த்தையையும் பயன்படுத்தினார்கள். சித்தாரா அவர்கள் ஒரு முறை கருவையும் 2 முறை வார்த்தைகளையும் பயன்படுத்தினார்கள். தேவி அவர்கள் வார்த்தை அலர்தல் அப்படிங்கிற வார்த்தையை 2 முறையும், சம்பத் அவர்கள் கருவை 3 முறையும் வார்த்தையை ஒரு முறையும் பயன்படுத்தினார்கள். தாமரை செல்வன் அவர்கள் 2 முறை கருவையும் 2 முறை வார்த்தையும் எனக்கு தெரிந்த அளவுக்கு பயன்படுத்தினார்கள். மற்ற நான் கணக்கெடுக்கவில்லை. நாகேந்திர பாரதி அவர்கள் அவர்களுடைய மதிப்பீட்டு உரையில் 1 முறை கருவையும் வார்த்தையும் பயன்படுத்தினார்கள். ராகுல் 1 முறை வார்த்தையை பயன்படுத்தினார். அனைவருக்கும் பாராட்டுக்கள். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது, எங்க அலறுதல் அப்படிங்கறத எல்லாரும் அலற விட்டுருவாங்களோ அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு யாரும் அலற விடாம கொஞ்சம் உச்சரிப்பும் சரியாகவே இருந்ததாக நான் நினைக்கிறேன். நன்றி. நிறைய நல்ல பயன்பாடுகள் இருந்தது. அதை மட்டும் நான் இன்னைக்கு குறிப்பா சொல்லணும். முதல்ல பேச்ச ஆரம்பிக்கும் போது கருவை பத்தி விளக்கும் பொழுது சுகந்தி அவர்கள் விடிவெள்ளி, போர்க்களம், பூந்தோட்டம், மோக்கரா குழாலா அது என்னன்னு தெரியல, நான் அதுக்கப்புறம் தான் கூகுள் தேடி பார்க்கணும். அழகிய மல்லிகை பூ அப்படிங்கறத பத்தி அந்த ஆபாங் அதை பத்தி சொன்னாங்க. பின்னி பிணைந்து, கடகடவென, ரோஜா இதழ் போன்ற குழந்தையின் பாதம், இன்டிஸ்பென்சிபிள் ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அதுக்கு அடுத்ததாக தாமரை செல்வன் அவர்கள் அடுத்ததாக பத்து அவர்கள் காத்தல், கண்காணித்தல் இது 2க்கும் உள்ள ஒரு வேறுபாடை கூடும் என்றார். தாமரை செல்வன் அவர்கள் அசைச்சொல், அசையாச்சொல் அதை விளக்கினார். இந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கும் அது புதிதான ஒரு தகவலாக இருந்தது. பிறகு வேணு அவர்கள் அவர்களுடைய பேச்சில் நிறைய தமிழ் கவிதைகளையும் அதுலயும் கம்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து வள்ளுவனை வந்து கட்டி வச்சு வதப்பேன்னாங்க. ஏன் தமிழ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாரையும் அடிக்கணும் உதைக்கணும்னே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அத கொஞ்சம் வந்து இந்த வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உலகம் யாவையும் அப்படிங்கிற கம்பன் பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு ஐயோ நான் சரியாக எழுதுனது எனக்கு படிக்க தெரியல. கணினி வேலையிலும் கன்னியாக இருக்கும் தமிழ் அப்படிங்கறத ஒரு தவணை பயன்படுத்தி அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார். கசடரம் மொழிதர் அவர் தலைப்பை கவிதை படிச்சிருக்கு. அப்புறம் அந்த அக்காலை பொழுது நிலை முக்காலை அந்த வார்த்தை வந்து நான் திருப்பி வந்து கூகுள் தேடணும்னு இருக்கேன். அந்த பாட்டை பிளஸ் பத்திரனின் புத்திரனின் அதுவும் வந்து தேடி பார்க்கணும்னு இருந்தேன். கம்பராமாயண செயல்கள் சில இதை சொன்னாரு. அப்புறம் வந்து பல சொல்ல காமொருவர் அப்படிங்கிற அந்த குரல் சொன்னாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது திருப்பி வந்து இவங்க சுகந்தி அவங்க பேசும்போது கோல்டன் ஷவர் ட்ரீ அப்படின்னு நாங்க கொன்றை மறைப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. ஆமால அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அதை யோசிச்சு பார்க்கும்போது. அடுத்ததாக சித்தாரா அவர்கள் பேசும்பொழுது தொடர்பு கலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வல்லுனர் நம்ம எல்லாரும் பயன்படுத்துறது இல்ல, அது எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து வல்லுநர்ங்கிற தமிழ் சொல்ல பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் தொடர்பு பாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. கம்யூனிகேஷன் ஸ்டைல் அண்ட் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதுக்கு சுகந்தி வந்து திருப்பியும் அந்த ஒவ்வொரு பகுதியையும் ஒரு பூவோட இணைச்சு பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த எடுத்துக்காட்டு ஓமை ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி தேவி அவர்கள் பேசும்பொழுது வந்து ப்ளூம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்புறம் நடுதல், சவால், சிறு சிறு முயற்சிகள் அந்த மாதிரி சில வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க. திருப்பி விஜயராஜன் அவர்கள் அவங்க வந்து ஒரு குரல் பயன்படுத்தினாங்க.
எண்ணியது துணிதல் எண்ணியது எண்ணியாங்க இது ஒரு மாதிரி எனக்கு சரியா அந்த குரலோடைய ஞாபகம் ஸ்டார்டிங் நான் ஞாபகம் வச்சுக்கல. இறுதி வந்து துணித பின் எண்ணுவது என்பது இலக்கு, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் எனக்கு தெரியல. சம்பத் அவர்கள் நேர்மறை படிந்து விட்டது அந்த மாதிரி சில சொற்கள் பயன்படுத்தினார்கள். சொல்லுங்க. எண்ணுதல் யாருக்கும் எளிய அறியவாம் எண்ணிய வண்ணம் செயல். ஆஹா, துணிந்த பின் எண்ணுதல் என்பது இனுக்குன்ற மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? அது வேற. நன்றி நன்றி. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. சரி, இதுதான் அவர் பயன்படுத்தினாரு, நான் அதை நோட் பண்ணல. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. நன்றி திரு சம்பத் அவர்களே. அடுத்ததாக எஜுகேஷன் செஷன்ல வந்து பேட் அவர்கள் நான் வந்து ஒரே ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி அதை பயன்படுத்துறதுக்காக ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து ஒரு 1000 வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வேலையை வந்து இன்னைக்கு பல மடங்கு எல்லாருக்கும் எளிதாக அந்த ஒவ்வொரு செக்மெண்டா பிரிச்சு ஒரு வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. நானும் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அதுல சில நல்ல நல்ல வார்த்தைகள் சொன்னாரு. டு ரூல் த வேர்ல்ட், டு ரூல் த வேர்ல்ட், ரூல் த வேர்ல்ட் அப்படின்னு. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச 1-2 வார்த்தைகள் வந்து தடாகம் விசஸ் குட்டை அவர் சொன்னது, அந்த தாமரை பூவை பத்தி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. வேர்ட்ஸ் ஆர் தி ட்ரெஸ் ஆஃப் தாட், அது. அப்புறம் ஸ்கொலாஸ்டிக் பிரில்லியன்ஸ், ப்ரொஃபஷனல் எமினன்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப புதுவிதமான ஒரு பிரயோகமாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக வாசனை அல்லது நாற்றம், இதை பத்தி சுகந்தி சொன்னாங்க. அது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு எனக்கு ஆண்டாள் ஞாபகப்படுத்திருச்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்ததாக இவ்வளவுதான் நான் இன்னைக்கு கண்காணிச்சேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். திருப்பி நன்றி. அருமையாக உங்கள் பணியை செய்தீர்கள் நான் சேப்பன். இப்பொழுது பொது மதிப்பீடு. இந்த பொது மதிப்பீடு என்று வரும்பொழுது இன்றைய கூட்ட எண் 190. கூட்ட எண் 190. இந்த தமிழூற்று என்ற சொல்வேந்தர் மன்றம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய கூட்டமானது 190. இவைகளெல்லாம் இந்த பொது மதிப்பு பண்ணுறவங்க எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு வரை எவ்வாறு சிறப்பாக செய்திருந்தார்கள், ஒவ்வொரு பணியாளர்களும் ஒவ்வொரு விதத்தில் செய்தார்கள். அவர்களோட பாணி அங்கே இருக்கும். இப்போ இந்த சொல்வேந்தருக்காக வேண்டி நமது டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவங்க இதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். எப்பொழுதுமே ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய ஒருத்தர் படிச்சுட்டே இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எப்படிங்க நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களே, நீங்கள் இன்னும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இன்னும் நான் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்கும்ப. அதான் சிறந்த மனிதருக்கு அழகு. நிறைய தெரிஞ்சுக்கிட்டா, நான் எனக்கு நிறைய தெரியுமே, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க மனிதர்களே கிடையாது. எந்த வயதிலும் எவ்வளவு தெரிந்தாலும் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் தாழம்பூ ஒன்று என்று இருக்கிறது. அந்த தாழம்பூவை சூடுவதற்கு பெண்களுக்கு ஒரு நிலை வந்தால்தான் தலையிலேயே ஒரு முடி முடித்து தாழம்பூ முடித்து வைப்பாங்க. எப்பன்னா அவங்க பருவநிலை எய்த பிறகு, பருவப்பெண் அப்படின்னு வந்த பிறகு தான் தாழம்பூ முடி வருவாங்க. அந்த தாழம்பூ முடிந்ததுக்கு இந்த சொல்வேந்தர் மன்றம் இன்றைக்கு தயாராகிவிட்டது. இந்த பூக்கும் தருணத்தில் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதற்கடுத்து சாமந்தி பூ வந்து சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க சாமந்தி பூன்னு சொல்லிட்டு. சாமந்தி புத்தார சாமத்திலே வாரேன்னு சொல்லிவிட பாடல் வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக அந்த சாமந்தி பூ போல இங்கே சிறப்பாக என்னென்னலாம் இருக்கிறது என்று பார்க்க போனால், இந்த கூட்டம் அழைப்புதல் எனக்கு கொடுக்கப்பட்டது சரியான நேரத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறதுக்கு பத்மநாபன் அவர்கள் தான் என்னோட தொடர்பு கொண்டிருந்தார். அப்புறம் நேற்று இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர் சுகந்தி அவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க. இது பிறகு இன்றைக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறது ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி 15 நீங்கள் உள்ளே வரலாம், நாங்கள் வந்து நாங்களுடைய ஜூமுடைய செயலை நாங்கள் வந்து இயக்கி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதை இயக்கி வைக்கணும்னு சொல்லும்போது நான் அந்த சொடுக்கி உள்ளே வரும்பொழுது அதில் எஸ்ஏ வந்து இது மாதிரி உங்களுக்காக வேண்டி இதெல்லாம் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு விவரங்கள்லாம் கொடுத்து
அதை உள்ளே வருவதற்கான அனுமதிக்கு வரைக்கும் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆக வந்தோம் நம்ம உள்ளே போலையே வெளில போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைவு யாருக்கும் வராமல், சரி நீங்கள் கொஞ்சம் காத்திருங்க, எங்கள் எஸ்ஐ உங்களே உள்ளே அனுப்புவார், காத்திருங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் கொடுத்துருந்தீங்க. அருமை. அதுக்கடுத்து இன்றைய பூக்கள் பூக்கும் தருணம் போல் ஒவ்வொரு இடத்துலையும் பல பூக்கள் பூர்ந்தது. அந்த பூத்த பூக்கள் அத்தனையும் அதுக்கு அடுத்த ஈடுபாடில் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாம் அருமையாக பூத்துருக்கு. பல வண்ணங்கள், பல வாசனை உள்ள பூக்கள் தான். எதுவுமே வாசனை இல்லாத பூன்னு சொல்ல முடியாது. ஆக இருந்தாலும் என்ன இதில் மேம்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போனால், தட்டில் பூக்களை அடுக்கி வச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு பார்வைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் எந்த மலர் முன்னே எடுத்து வைப்பது, எந்த மலரை பின்னே எடுத்து வைப்பது என்பது போல எனக்கு ஒரு போட்டியை, எண்ணத்தை என்னுள் ஏற்படுத்தி விட்டீர்கள். நான் எனக்கு தெரிந்தவரை, என் கண்ணுக்கு தெரிந்தவரை எதெல்லாம் எவ்வாறு அழகாக வைக்கலாம் என்று நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வரேன். தாமரைப்பூவை பற்றி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கூட்டத்திலேயும் நிறைய பேர், ஒரு 3-4 பேர் தாமரைப்பூன்னு சொல்லியிருந்தீங்க. தாமரைப்பூட தன்மை இன்னொன்று என்ன தெரியுங்களா? செற்றிலே மலர்ந்தாலும் நீர் இருக்கும்போது நீர் மட்டம் வரைக்கும் உலர்ந்தான், வெள்ளத்தனைய மலனிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நீர் இருக்கோ அந்த நீர் இருக்கிறது மாதிரி இருக்குன்ட்டு. அந்த நீரே அற்று போனால் அப்போ அந்த குலம் தரை சோட்டு காஞ்சி போயிடும். அப்போ அந்த தாமரையும் தண்டுகளும் இதழ்களும் வேர்களும் அந்த சேரோடைய சேர்ந்து இறந்துபட்டதாக காட்சியில் தெரியும். மீண்டும் அந்த குட்டைக்கோ, அதாவது மலராத பிறகு, மலர்ந்த பிறகுதான் அது குலம் அல்லது தடாகம், வளராத வரை அது குட்டை என்று நமது சொல்வேந்தர் பட்டாபிராமன் சொன்னது போல், அந்த குட்டையில் அந்த சேற்றில் தண்ணீர் வந்த பிறகு அது மீண்டும் உருவெடுத்து மலரும். ஆக தாமரைக்கு ஒரு தடாகத்தில் பூத்தது என்றால் அதற்கு இறப்பு என்பது கிடையாது. அதுபோல தமிழுக்கும் இறப்பு கிடையாது. இங்கு பேசிய அனைத்து பேச்சாளர்களும் சிறந்த பேச்சாளர்கள், நல்ல வழியில் பேசியிருக்கிறீர்கள், நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக வேணுவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் பழங்கால விஷயத்தை எல்லாத்தையும் இங்கே புரட்டி போட்டு அவருடைய இலக்கண பாணியில், சொல் பாணியில் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொடுத்து, சொல்லாடெல்லாம் கொடுத்து பேசி எல்லாரையும் கவர்ந்தார். இங்கே எல்லாரும் அந்த தமிழ் அந்த அளவுக்கு ஆழ்ந்து போயிருக்குமோ அப்படிங்கும்போது இருக்கும்போது புரியலையே, என்னதையா பேசுகிறாரு, ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இப்படி இப்படி ஓடுறாருன்னு நடுவில் விளக்கம் கொடுத்தார். அவருடைய பாங்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த பாங்கு பார்க்கும்போது பாரிஜாத பூவை பற்றி சொல்லலாம். இந்த பாரிஜாத பூ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உடல் எல்லா விஷயங்களுக்கும் கலைவு. தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மருத்துவ குறிப்பை இங்கே சேர்த்து சொல்கிறேன். உங்கள் உடல் வலி, மனவலி, சோர்வு, போக்கு, தூக்கமின்மை இது மாதிரிலாம் இருந்தால் அந்த பாரிஜாத பூவையும் இலையும் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வாங்க. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எல்லாம் போயிடும். ஆனால் தொப்பை குறைக்கணும், குண்டாகிறதுக்கு குறையணும்னா கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்யணும் சேர்த்து. அதையும் மனசில் வச்சு. அடுத்து உன்னை அறிந்தால் என்று பேசிய திடீர் பேச்சாளர் சித்ரா அவங்க பல வண்ணங்கள் மலர்கள்லாம் கொடுத்து காமிச்சிட்டே இருக்கும்பொழுது அவங்க நம்ம கூட வண்ணங்கள்லாம் காமிச்சிட்டே வரும்போது அவங்களும் இந்த நேரத்தினுடைய விகிதத்தை கொஞ்சம் விட்டுட்டாங்க. நாமளும் அந்த மெய்மறந்து போயிட்டோம். ஆக வரக்கூடிய காலங்களில் அவங்க அந்த நேரத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணணும். ஏன்னா நாமளும் அது மாதிரி தான். ஒரு அழகை பார்த்தா என்ன பண்ணிவிடுவோம், நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் தானே தோணும். அதுபோல் அவங்க பேசிட்டே இருக்கும்போது நேரம் போனதே நமக்கும் தெரியல. ஆக வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு அது ஒரு சிறப்பாக ஒரு குறிப்பு மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஒரு சிறப்பான விஷயமா இருந்தது, நான் கொஞ்சம் பார்த்தேன் கவனித்ததில், இந்த டேபிள் டாப் செஷன்ஸ் இந்த மன்றத்தில் தான் இது மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழும் ஆங்கிலமும் கலந்து எல்லாரும் பேசுகிறீங்க. அதனால் பேச்சாளருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது. எங்கள் மன்றங்கள்லாம் தமிழ் ஆங்கில வார்த்தை கலந்து அந்த கவுண்டர் நோட் பண்ணி வைப்பார், குறிப்பிட்டு சொல்லி இந்த ஆங்கில வார்த்தை இங்கே பேசியிருக்காங்க, தூய தமிழ் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி கவுண்டர் சொல்லுவாங்க. ஆக இங்கே தமிழுக்கு ஆங்கிலம் கலந்து பேசுகிறதுனால இங்கே எல்லாருக்கும் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. டேபிள் டாப்பிக்கும் அது மாதிரி ஆங்கிலத்தில் வந்தது. ஆனால் அது ஒருத்தவங்க தமிழ்லாம் இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டேபிள் டாபிக் மாஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு சிலலாம் இடியம்ஸ், ஃப்ரேசஸ், அந்த சம் ப்ராவர்ப்ஸ், அதாவது பழமொழிகள் எல்லாம் வருது. அதோட ப்ரொனன்சியேஷன்ஸ் சம்டைம்ஸ் இட் டிவர்ஸ் அதர் பீப்புளுக்கு. இந்த ஃப்ளாஸ், ஃப்ளவரா, ஃப்ளாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள்லாம் வந்தது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு சேட் சேனல் இருக்குது. அந்த சேட் சேனல்லையே அந்த இடத்துல வி கேன் டைப் இட், அங்கேயே டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஒரு விண்ணப்பம் தான் அது. இல்லை அவர் ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தால் எல்லாரும் பார்வையாளருக்கு உடனடியாக அதனுடைய புரிந்து கொள்ளும் கூட விஷயம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து இந்த சிறப்பாக இந்த
த வேர்ட் பவர் டு வேர்ட் எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது திருக்குறளில் ஒரு குறள் ஒன்று உண்டு. அதனுடைய பொருள் என்னென்னா, எந்த சொல்லை நீங்கள் சொல்கிறீர்களோ அதை விட இன்னொரு சிறந்த சொல் மற்றொருவர் அல்லது அந்த சொல்லை கேட்பவர் பேசக்கூடாது. அதுபோல உங்கள் சொல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறள் உண்டு. அதுபோல் அவர் அழுத்தம் திருத்தமாக சரியாக அங்கங்கே குறிப்புகள்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருந்தார். ரொம்ப நன்றி பட்டாபிராமன் அவர்களுக்கு. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டு அதை தமிழ்லேயும் கொஞ்சம் தமிழ் படித்து அந்த காணொலியில் காமிக்கும் போது நீங்கள் ப்ரெசன்டேஷனில் தமிழ்லேயும் கொஞ்சம் தமிழ் விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய விஷயம். அதற்கடுத்து மதிப்பீட்டங்கம். மதிப்பீட்டங்கத்தில் நன்றாகவே தங்களுடைய வேலையை செவனை செய்தார்கள். அந்த விஷயத்தில் இருவர்களையும் நாம் ஒரு சேர நான் அங்கே பாராட்டுகிறேன். அவர்கள் இருவருக்கும் எதுவும் நான் சொல்லிக்கொள்வதாக எதுவும் பெரிதாக ஒன்றுமில்லை. அடுத்ததாக நேர கண்காணிப்பாளர் சிறந்த முறையில் நேரத்தை கண்காணித்து நம்ம கட்டுக்குள் இல்லாத இந்த நேரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் பெருமுயற்சி எடுத்தார். பாராட்டுக்கள். ஆனால் நேரம் எவ்வளவு தான் ஓடினாலும் நாம் அதன் பின்னே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நேர காலம் தவறாமையை பற்றி ஒரே ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கூட்டத்திற்கு நாம் செல்கிறோம் என்றால் அங்கே 20 பேர் இருக்கிறார்கள் என்றால் நாம் 1 நிமிடம் காலதாமதமாக சென்றால் எவ்வளவு நிமிடம் காலதாமதமாக நாம் இருக்கிறோம் என்று கணக்கிட்டுக் கொண்டால் 20 நிமிடம். அந்த கூட்டத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கணக்கில் கொண்டு 20 நிமிடத்தை நாம் தாமதமாக இன்றைக்கு சேர்ந்திருக்கிறோம் என்று மனதில் கொண்டு வர வேண்டும். இந்த காலதாமதம்ங்கிறது ரொம்ப 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 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பொருளாதாரம் யாரெல்லாம் நிறைய ஈட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் காலம் தவறாமையை மட்டும் கடைபிடித்தீங்கன்னா, உங்கள் வேலையை செய்கிறது செஞ்சுட்டு உங்கள் காலம் தவறாமை பயன்படுத்திங்கன்னா நிச்சயம் செல்வம் செழிக்கும். நிச்சயம் செழிக்கும். பங்க்சுவாலிட்டி பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவாங்க. பங்க்சுவாலிட்டி பிரிங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. அடுத்து கவுண்டர் அவருடைய வேலையை சிறப்பாக செய்தார். அந்த விக்னேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது அவரும் இன்னும் 2-3 வரையில் சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் நம்ம விஷயத்தையும் அவர் கணக்கிட்டு சொன்னதில் வாழ்த்துக்கள். இன்னும் மேம்பட்டு வரலாம். இலக்கணத்தில் நாச்சியப்பன் அவர்களும் சிறப்பாக செய்தார். இலக்கணங்களை பற்றி சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கு சொல்லிவிட்டு சென்றால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஏதாவது வினை சொல் அப்படின்னா என்ன, பண்பு தொகைன்னா என்ன, ஏதாவது ஒரு இலக்கணத்தில் ஏதாவது ஒரு குறிப்பு. நீங்கள் மலர்தல்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மலர்தல்னா என்ன, அலர்தல்னா என்ன, எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை பயன்பாடுகளில் உள்ளவங்க யாரெல்லாம் சொன்னாங்கன்னு வார்த்தைலாம் சொன்னீங்க இல்லையா, அதே போல் அவங்க சொன்னது போல் இன்னும் இதை இப்படி சொல்லியிருக்கலாம் என்று உங்களுடைய பாணியில் அதை நீங்கள் தெரிவித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். வரக்கூடிய காலங்களில் இந்த இலக்கணவாணர் இதுபோல் மேற்கோள் காட்டலாம். அதுக்கடுத்து நான் தான் இதில் ஒரு சில விஷயங்களை வார்த்தைகள் மட்டும் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏமாந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஏமாற்றம் என்ற வார்த்தையினுடைய ஏமாற்றப்பட்டேன் அல்லது ஏமாற்றப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடைக்கு போகிற கூட நான் முடி வெட்ட போனேன்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலி நாம் போய் வெட்ட போகிறதில்ல. கவனித்து பாருங்கள், வாழ்வியலில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள்லாம் எவ்வாறு தவறாக பரிணமிக்குதுன்னு. முடி வெட்ட போகிறோம், நம்ம போய் முடி வெட்டவில்லை, முடி வெட்டிக்க போகிறோம். காலில் முள்ளு குத்திருச்சு, காலில் முள்ளு குத்திருச்சு அப்படிங்கிறத எப்படி நாம் போய் காலில் நம்ம முள் குத்துனுச்சா? இல்லை, நாம் போகும்போது முள் இருக்கிற இடத்துல நாம் காலை வைத்ததுனால காலில் என் காலில் முள் குத்தி கொண்டது. இது போல் பல விஷயங்கள் நம்ம பேசும்போது நம்ம நிறைய சொற்றொடர்கள்லாம் மாறி மாறி போயிடுது. ஊர் பேர்கள்லாம் கூட இது மாதிரி மாறி இருக்கு. இந்த மாதிரி சொல்லும்போது இந்த ஆரோக்கியங்கிற ஒரே ஒரு வாக்கியத்துக்கு சொல்லி முடிச்சாங்க. ஆரோங்கிறது நம்ம உடலில் உள்ள சத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஆரோவை பற்றி பார்க்கும்பொழுது தான் சொல்லுவாங்க இவர் நல்லவர், இவர்கிட்ட பேசணும்னு தோணும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது பிடிச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது பிடிக்காத மாதிரி தோணும். 2 பேருமே பெண்கள் தானே. குறிப்பாக ஒரு ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வருதுங்கிறது ஒரு பொதுவான விஷயம் தானே. ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு வருது பொதுவான விஷயம் தானே. ஒரு மலரின் மீது வண்டு வருவதற்கு பொதுவான விஷயம் தானே. ஆனால் ஒரு சில பெண்களை பார்த்து மட்டும் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சில பெண்களுக்கு பிடிக்காது. ஒரு சில ஆண்கள் மட்டும் ஒரு சில பெண்களுக்கு பிடிக்கும், ஒரு சில ஆண்களுக்கு பிடிக்காது. காரணம், அதன் உடல் உள்ள ஆறானுடைய யோகியம் அவர்களுக்கு ஒப்பிடவில்லை, ஒத்துப்போகவில்லை. ஆரோவினுடைய யோகியம் 2 சேர்த்ததான் ஆரோக்கியம். அதே போல இன்றைய கூட்டத்தில் ஆரோக்கியமான மலர் அப்படின்னு சொல்லணும்னால் பூவரசம் பூ என்று சொல்வார்கள். பூவரசம் பூவை உங்கள் வீட்டிலே நீங்கள் வைத்து வந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும். நித்திய கல்யாண பூவை தினமும் வைத்து வந்தால் தொடர்ந்து வளர்ச்சி கொண்டு வந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல் தொடர்ந்து
இந்த தமிழூற்று மன்றம் பல இணையம் வழியாக பல பேர் இன்றைக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து என்னையும் இங்கு இணைத்தமைக்கும் பொது மதிப்பீடு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி பொது மதிப்பீட்டாளர் தாமரை செல்வன் அவர்களே. நேரத்தை நாம் கருத்தில் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று ஒரு கதை உள்ளது. இன்று நாம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம பால்கனியை தான் முல்லைக்கும் ரோஜாக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி நம்மளால என்னென்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன இடத்தில் நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு பிடிச்ச மலர்களை வளர்த்து அதில் உள்ள அந்த நறுமணத்தையோ இல்ல அதில் உள்ள அந்த மருத்துவ குணத்தையோ நாம் அறிந்து கொண்டு வெள்ளை பூக்கள் மலரட்டும், இந்த பூமிக்கு ஒரு விடியல் வரட்டும் என்பதை எப்படி வைரமுத்து சொன்னாரோ அந்த மாதிரி நமது வாழ்க்கையிலும் மலர்கள் பூத்து குலுங்கட்டும், பல வகையான வாசனை திரவியங்கள் நமது வாழ்க்கையில் வரட்டும் என்று நிகழ்ச்சியை சொல்லி நிகழ்ச்சி முடித்துக் கொள்கின்றேன். மன்றத்தின் தலைவர் அவர்களை வரவேற்கின்றேன். நன்றி நெறியாளர். நன்றி நெறியாளர் அவர்களே. மீண்டும் மாலை வணக்கம் அனைவருக்கும். கூட்டத்தின் இறுதிக்கு வந்துள்ளோம். முதலாவதாக அனைவரும் இன்றைய சிறந்த பேச்சாளர்கள் மற்றும் மதிப்பீட்டாளர் பணியாளர்கள் அனைவருக்கும் நீங்கள் வாக்களிக்கலாம். இப்பொழுது உங்களுடைய காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாக்களிக்கலாம். And just to say again, only Toastmaster Venu qualified for the voting. Yeah. அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களிக்கும் நேரத்தில் இன்றைய விருந்தினருடைய let's get some feedback from the guest Solvender Devi. சுருக்கமாக உங்களுடைய ஃபீட்பேக். தமிழ்ல 11 அசைச்சொல் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நன்றி. இப்பயும் வருது நிறைய. ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய கற்றுக்கொண்டேன். ரொம்ப நாள் கழித்து தமிழ் கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சொல்வேந்தர் தேவி. சொல்வேந்தர் சித்தாரா துரைசாமி சிங்கப்பூரில் இருந்து அணிந்திருக்கும் நம்முடைய பேச்சாளர். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த கூட்டம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கூட்டம். எனக்கு இந்த தமிழூற்று சென்னை சொல்வேந்தர் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வது மிக விருப்பமான ஒரு உணர்வு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இங்க அழகாக பேசுகிறீர்கள், அருமையாக மொழி பகிர்வு, நிறைய கற்றுக்கொள்கிறேன். நான் இப்பதான் சுகந்திக்கு சட்குள்ள மெசேஜ் பண்ணேன். எப்ப நான் இங்க கலந்து கொள்கிறேன் இந்த கூட்டத்துல ஒவ்வொரு முறையும் பல தகவல்கள் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். பேசும் திறனை வளர்த்துக் கொள்கிறேன். பேசும் ஆற்றலை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். டிடிஎம்பார் அவர்கள் எனக்கு இன்னைக்கு ஆங்கில வகுப்பில் கலந்து கொண்டது போல இருந்தது. அதுல எல்லோரும் அவருக்கு தெரிந்த வகையில் கை கொடுக்கும் அந்த பாணியும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் சொல்லும் அந்த வழிமுறைகளும் சிறப்பாக இருந்தது. மீண்டும் அனைவரும் சந்திக்க ஆவலுடன் இருக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ராகுல். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி சொல்வேந்தர் சித்தாரா அவர்கள். இன்றைய வெற்றியாளர்களை கூறுவதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறேன். நம்முடைய மன்றத்தின் இந்த ரெனியூவல்ஸ் முடிந்து விட்டது. ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னால் நாம் அனைத்து 21 உறுப்பினர்களுக்கு 20 உறுப்பினர்கள் உங்களுடைய அந்த காணிக்கையை செலுத்தி நீங்கள் உங்களுடைய மெம்பர்ஷிப்பை ரெனியூ செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த மன்றத்தின் தூண்டு நீங்கள் தான்.
உங்களால் தான். அதனால் மிகவும் நன்றி. நாம் இன்னும் மேலும் மேலும் தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியையும் முயற்சியையும் செல்வோம். நாம் அனைவரும் தேர்ச்சி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறுகிறேன். சொல்வேந்தர் பத்மநாபன், வெற்றியாளர்களின் பட்டியல் தயாரா? சொல்வேந்தர் பத்மநாபன். சரி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய வெற்றியாளர்கள் சிறந்த பேச்சாளர் சொல்வேந்தர் வேணு நீலகண்டன் அவர்கள். வாழ்த்துக்கள் சொல்வேந்தர் வேணு. சிறந்த திடீர் பேச்சாளர் தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் சம்பத் சௌரிராஜன் அவர்கள். வாழ்த்துக்கள். சிறந்த மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் நாகேந்திர பாரதி. வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய மலர் தனித்துவம் வாய்ந்த சொல்வேந்தர் சுகந்தி அவர்கள் இன்றைய சிறந்த பணியாளர். மிகவும் நன்றி அனைவருக்கும். உங்கள் பங்கேற்பிற்கும் உங்களுடைய முயற்சிக்கும் மிகவும் நன்றி. இதே போன்று அடுத்த வாரமும் நாம் சந்திப்போம் இதே நேரத்தில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். Thank you all. Bye bye. Thank you.